நீங்க வரலாற்றை நேசிக்கக்கூடிய ஆட்களா இருந்தா, வரலாற்றை பற்றி படிக்கக்கூடிய ஆட்களா இருந்தா, கண்டிப்பா உங்களுக்கு நாம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வர வரலாறு மிகப்பெரிய கதைன்னு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் நாகரிகம் அடையவே இல்லை, நாடோடியா தெரிஞ்சிட்டு இருந்தான். 6,000 வருடத்திற்கு முன்பு தான் அவன் நாகரிகம் அடைஞ்சான்னு சொல்ற கதையை நம்புறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க மனிதனுடைய உண்மையான வரலாற்றை நாம தெரிஞ்சுப்போம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. ப்ரீ ஹிஸ்டாரிங்கிற வார்த்தையே நாம படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா தொல்லியல் துறை அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி சொன்னா தான் அவங்களுக்கு பிழைப்பு நடக்கும். ஏன்ஷியன்ட் அபாகலிப்ஸ் சீசன் 1 பார்க்காதவங்க நான் போட்ட தமிழ் வெர்ஷன் வீடியோஸ்ல பார்த்துக்கோங்க. அதுல குமரிக்கண்டம் பற்றிய ஆதாரங்களும் அடங்கி இருக்கு. இப்போ நாம ஏன்ஷியன்ட் அபாகலிப்ஸ் சீசன் 2 எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரும் வரலாறு சம்பந்தமா பல கேள்வியை கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் கிரஹாம் ஹான்காக் பதில் சொன்னாரா இல்லையா? மனிதர்களான நமக்கு உணவு, தண்ணீர், உடை, இருப்பிடம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது நம்மளுடைய ஆரிஜின். மனிதர்களான நம்முடைய பொதுவான அறிவு என்னன்னா, ஒரு விஷயம் இல்லைன்னு நாம நினைக்க ஆரம்பிச்சுட்டா அந்த விஷயம் பற்றி நாம தேட நினைக்கவே மாட்டோம். இதுதான் ஹியூமன் நேச்சர். செகண்ட் எபிசோட்ல கிரஹாம் நம்மள நார்த் அமெரிக்காவில் நியூ மெக்சிகோவின் ஒயிட் சாண்ட்ஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. பேரழகா இருக்க இந்த இடம் தனக்குள்ள ஒரு ரகசியத்தை பல்லாயிரம் வருஷங்களா மூடி மறைச்சிட்டு வந்திருக்கு. இப்ப அந்த ரகசியம் வெளிவந்துருச்சு. அந்த ரகசியம் அமெரிக்காவின் ப்ரீ ஹிஸ்டரியையும் மனிதர்களின் ப்ரீ ஹிஸ்டரியையும் மாத்தி எழுதியிருக்கு. 1990 வரைக்கும் கிமு 13,500 வருடங்களுக்கு முன்பு நார்த் ஏசியாவிலிருந்து அலாஸ்காவுக்கு மனிதர்கள் நிலம் வழியாக இடம்பெயர்ந்தார்கள். அதுவும் ஐஸ் ஏஜ்லன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்படி வந்தவங்க அமெரிக்கா முழுக்க பரவுனாங்கன்னு சொன்னாங்க. ஆனா சில தொல்லியலாளர்கள் இந்த கதையை ஏத்துக்கவே இல்லை. இந்த கதையில் ஏதோ தவறு இருக்குன்னு உணர்ந்தாங்க. அதனால இவங்க ஆதாரங்களை தேட ஆரம்பிச்சாங்க. அதாவது 13,500 வருடங்களுக்கு முன்பே அமெரிக்காவில் மனிதர்கள் இருந்துள்ளார்கள் என்பதை வெளிப்படுத்த ஆச்சரியப்படுத்தும் விதமா இந்த சில தொல்லியலாளர்கள் நினைச்சது ரொம்பவும் சரிதான்னு தொல்லியல் ஆதாரங்கள் நிரூபிச்சிருச்சு. டேவிட் பஸ்தோஸ் ஒயிட் சாண்ட் நேஷனல் பார்க்குடைய ரிசோர்ஸ் மேனேஜரா இருக்காரு. 2005 இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. அவராலேயே நம்ப முடியாத ஒரு விஷயத்தை இங்க அவர் கண்டுபிடிச்சாரு. ஆரம்பத்துல அந்த கண்டுபிடிப்பை இவரே பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அந்த காலத்துல பிக்ஃபுட் ஃபுட் பிரிண்ட்ஸ் பத்தின கதைகள் பரவ ஆரம்பிச்சது. பிக்ஃபுட்னா என்னன்னு பல பேருக்கும் தெரியும். அதனால அதை நான் விவரிக்கல. இவரும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு. அதனால இது சும்மா ஏதோ ஒரு ஃபுட் பிரிண்டா இருக்கும்னு அவர் கடந்து போயிடுறாரு. சில நாள் கழிச்சு ஒரு குழுவோட அந்த ஃபுட் பிரிண்டை ஆய்வு பண்றாங்க. அது பிக்ஃபுட் கிடையாது, ஜாயன்ட் கிரவுண்ட் ஸ்லாத்துடைய ஃபுட் பிரிண்ட்னு தெரிய வருது. இந்த ஃபுட் பிரிண்ட் மிகவும் பழமையானது. ஜாயன்ட் கிரவுண்ட் ஸ்லாத் அழிஞ்சு போய் 11,500 வருடங்கள் ஆகுது. இதுக்கு பக்கத்திலேயே மேமத்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. மேமத்ஸும் ஐஸ் ஏஜுக்கு முன்னாடியே அழிஞ்சு போன ஒரு இனம். மேமத்ஸ்னா என்னன்னு பல பேருக்குமே தெரியும். ஜாயன்ட் கேமல், அமெரிக்கன் வுல்ஃப்ஸ்னு ஏகப்பட்ட காலடித்தரங்கள் அடுத்தடுத்து இந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த உயிரினங்கள் எல்லாமே சடனா எண்ட் ஆஃப் தி ஐஸ் ஏஜ்ல அழிஞ்சு போன உயிரினங்கள். இந்த மேமத்ஸுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் பக்கத்திலேயே டேவிடும் அவருடைய குழுவும் இன்னொரு ஆச்சரியமான ஃபுட் பிரிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் மனிதனுடையது. அதனுடைய காலமும் இந்த உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போன அதே காலத்தை சேர்ந்தது தான் முடிவுகள் வெளியே வருது. இந்த ஃபாசிலைஸ்ட் ஹியூமன் ஃபுட் பிரிண்ட்ஸ் கிமு 11,500 அல்லது அதற்கு முன்பாக இருக்கக்கூடும்னு சொல்றாங்க. அதுவும் ஆயிரக்கணக்கில் இங்க கிடைச்சிருக்கு. ஒயிட் சாண்ட்ஸ் உடைய சிறப்பு என்னன்னா, கற்கால கருவியோ விலங்குகளை வைத்து உருவாக்கிய ஆபரணங்களோ மனித எச்சங்களோ இங்க கிடைக்கவே இல்லை. அதுக்கு நேரெதிரா மனித காலடித்தரங்களே இங்க கிடைச்சிருக்கு. இங்கிருந்து இவங்க எங்க போனாங்க? இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் எவ்வளவு பழமையானதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜி நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. நேஷனல் பார்க் சயின்ஸ் டீமும் யுஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே டீமும் சேர்ந்து இன்னும் அடுத்த கட்ட ஆதாரங்களை தேடுறாங்க. அப்படி தேடும்போது அவங்களுக்கு பொக்கிஷமே கிடைச்சது. மனிதனும் மிருகமும் இணைந்து வாழ்ந்த எச்சங்கள் மிக ஆழமான அடுக்குகளுக்கு கீழே கிடைக்குது. சரி, எப்படி இதை கார்பன் டேட்டிங் பண்ணாங்கன்னு கேக்குறீங்களா? இந்த எச்சங்களோடவே ஆக்வாட்டிக் கிராஸ் சீட்ஸ் அதே லேயர்ஸ்ல கிடைச்சது. சீட்ஸை நம்மால கார்பன் டேட்டிங் பண்ண முடியும். கார்பன் டேட்டிங் முடிவுகள் பிரமிப்படைய வச்சது. இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் உடைய காலம் கிமு 23,500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு முடிவுகள் வருது. எஸ் மக்களே, எந்தவித திருட்டுத்தனமும் பண்ணவே முடியாத மிகப்பெரிய தொல்லியல் ஆதாரம் தான் இந்த மெக்சிகன் ஒயிட் சாண்ட்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ். இதன் மூலமா ஒரு விஷயம் உறுதியாகுது. மனிதர்கள் அமெரிக்காவில் கிமு 23,000 வருடங்களுக்கு முன்பே பனியுகத்தில் வாழ்ந்து வந்தது. இந்த கண்டுபிடிப்பு அமெரிக்காவின் வரலாற்றை மட்டும் இல்ல, உலக வரலாற்றையே மாத்திருச்சு. இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்க்கும் இங்கு வாழும் உள்ளூர் மக்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னா, உள்ளூர்வாசிகள் இந்த காலடித்தரங்கள் எங்களுடைய முன்னோர்கள் இடம்பெயர்ந்தப்ப உருவானது, நாங்கள் வேறு இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து இங்கு வந்தோம்னு சொல்றாங்க. மெக்சிகன் மக்களுடைய மூதாதையர்கள் யாருன்னா மாயன்ஸ் அண்ட் இன்காஸ்னு வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அந்த மாயன்ஸ் இனத்தை உருவாக்கியது தமிழர்கள் தானோ, அந்த மாயன்ஸ் அண்ட் இன்காஸ் வழிபட்டது தமிழ் கடவுள்கள்னும் பல பேருக்கு தெரியாது. குறிப்பா தமிழர்களுக்கு சுத்தமா தெரியாது, சில பேரை தவிர. இது பத்தின பல விவரங்களை ஏன்ஷியன்ட் அபாக்கலிப்ஸ் சீசன் 1ல நான் சொல்லியிருப்பேன், பாருங்க. நார்த் அமெரிக்கா ஐஸ் ஏஜ் அப்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. பாதி இடம் பனியில் மூழ்கி இருந்துச்சு, மீதி இடம் சும்மா இயற்கை எழிலோடு பச்சை பசேல்னு நீர்நிலைகளோடு உயிர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. மேமட்ஸ், கிரவுண்ட் ஸ்லாத்ஸ், அமெரிக்கன் வெல்ப்ஸ் எல்லாமே இந்த நீர்நிலையில் நீர் அருந்தவும் புற்களை மேயவும் இங்க வந்திருக்கு. அது கூடவே மனிதர்களும் இங்கு வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. 10 வருஷங்களுக்கு மேலா இந்த ஃபுட் பிரிண்ட்ஸை ஆய்வு செஞ்சு 2021ஆம் ஆண்டு டேவிடும் அவருடைய குழுவும் சேர்ந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றாங்க. வழக்கம் போல அஜெண்டாவுக்கு வேலை செய்யும் நவீன அறிவியல் உலகம் இதை ஏத்துக்கவே இல்லை. ஆனாலும் இந்த ஹியூமன் ஃபுட் பிரிண்ட்ஸ் உடைய காலத்தை கிமு 23,000க்கும் முந்தையதுன்னு டேவிட் அண்ட் ஹிஸ் டீம் நிரூபிச்சாங்க. இந்த ஹியூமன் ஃபுட் பிரிண்ட்ஸ் மிகப்பெரிய மர்மத்தையும் நீக்கியிருக்கு. சடன் எக்ஸ்டிங்ஷன், அதாவது திடீர்னு நிகழ்ந்த பேரிடர்ல இங்கு வாழ்ந்து வந்த மனிதர்களும் மிருகங்களும் டானோஸ் சொடக்கு போட்டா மாதிரி அழிஞ்சிருக்காங்க. கிமு 13,000 கிமு 11,000 ஆண்டுகளுக்கு இடைவெளியில் இது நிகழ்ந்திருக்கு. இந்த அழிவுக்கு தொழிலாளர்கள் சொல்ற காரணம் என்னன்னா, இங்கு வாழ்ந்த மக்கள் எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி அழிச்சிட்டாங்கன்னு கேவலமான பொய்ய அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இங்கு வாழ்ந்த மனிதர்களும் விலங்குகளும் 10,000 ஆண்டுகளுக்கும் மேலாக இணைந்து வாழ்ந்து வந்துள்ளதை தொல்லியல் எச்சங்கள் தெளிவா சொல்லுது. அப்படின்னா இந்த விலங்குகள் அழிய முக்கிய காரணம் கிமு 12,800 கிமு 12,900 ஆண்டுகளுக்கு இடைவெளியில் நிகழ்ந்த மிகப்பெரிய பேரிடரான எங்கர் ட்ரையஸ் இம்பாக்ட் தான் காரணம். திடீர்னு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, திடீர்னு கடலின் நீர்மட்டம் உயருது, பூமி நொடிப்பொழுதில் மனிதர்களும் பிற உயிர்களும் வாழ தகுதி இல்லாத இடமா கொடூரமா உருமாறுது. குறிப்பா நார்த் அமெரிக்கா மிகப்பெரிய அடி வாங்குது இந்த காலத்துல. ஒயிட் சாண்ட் ஃபுட் பிரிண்ட் எவிடன்ஸ் தான் நவீன அறிவியலாளர்கள் சிலரையும் தொல்லியலாளர்கள் சிலரையும் வீழ்படைய வச்சு வழக்கமான வரலாறு மிகப்பெரிய பொய், ஹியூமன் சிவிலைசேஷனுடைய ஹிஸ்டரி மிக பழமையானதுன்னு அவங்கள உண்மையை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிருக்கு. தலைமையன்றி மக்களே, கியானோ கிட்ட கிரஹாம் கடந்த காலம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு அது ஏன் முக்கியம்னு கேட்கிறாரு. கியானோவுடைய பதிலும் என்னுடைய பதிலும் 100% சேம். சின்ன வயசுல இருந்தே டைனோசர் மேல எனக்கு ஆர்வம் அதிகம், படிக்கும் போது வரலாறு மேல பற்று கிடையாது. ஆனா கியானோ சொன்னது போல அடிப்படை கேள்வியான யார் நாம் என்ற கேள்விதான் என்ன ஹிஸ்டரி பக்கம் வர வச்சுது. கியானோ சொல்றாரு, ஹியூமன் டைம் லைன்ல மிகப்பெரிய தவறு இருக்கு கிரஹாம், அதனால நீங்க அது பற்றிய விசாரணையை நடத்தி ஹியூமன் ஹிஸ்டரி பற்றிய புரிதலை வெளிப்படுத்தும் வேலையில இருக்கீங்கன்னு கிரஹாம கியானோ பாராட்டுறாரு. இதுவரைக்கும் தொல்லியல் மனித நாகரிகத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு இடம் இந்த எண்ணத்தை அடியோட மாத்திடுச்சு. அதுதான் தி அமேசான். 6 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலப்பகுதி மழைக்காடுகளின் அடியில் ஒளிஞ்சிருக்கு. மனித வரலாற்றின் மிகப்பெரிய மர்மமான பகுதியாவே இந்த இடம் இருந்துட்டு வருது. வழக்கமான நவீன அறிவியல் உலகத்தோட கதை என்னன்னா, அமேசான் காடுகளில் வாழ்ந்த மற்றும் வாழ்ந்து வருபவர்கள் எல்லோரும் நாகரிகமற்ற வேட்டையாடும் சிறு குழுக்கள் தான், அவர்களுக்கு மாடர்ன் அறிவு துளியும் கிடையாதுன்னு இந்த கதையவே இவங்க இப்பவும் அடிச்சு விட்டுட்டு வராங்க. ஆனா இது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல். பிரேசில்ல இருக்கக்கூடிய அமேசான் காடுகளில் ஸ்டேட் ஆஃப் ஆக்வே என்ற இடமும் ரெயின் ஃபாரஸ்ட் தான். இப்ப அரசாங்கம் இந்த இடத்துல பாதி காடுகளை அழிச்சு எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டு வராங்க. கெட்டதிலும் நல்லது உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த காட்டை அழிக்கும் போது மனித வரலாற்றின் மறைந்த பக்கம் வருது. அமேசான்ஸ் ஐஸ் ஏஜ் அனிமல் பத்தி ஆராயும் பேலியோகிராஃபர் டாக்டர் ஆல்சியோ ராம்சி இன்னி வரைக்கும் விளக்க முடியாத விவரிக்க முடியாத ஒரு விஷயத்தை நமக்கு காட்ட போறாரு. 1986ஆம் ஆண்டு ராம்சி ஜெட்ல பறந்தப்ப நிலத்தில் ஏதோ வித்தியாசமா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் பெரிய சர்க்கிள்ஸ். அமேசான் காடுகளா தான் இருந்துச்சு, நாகரிகமற்ற காட்டுவாசிகள் மட்டும்தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்த பொய் இந்த கண்டுபிடிப்பால் தவறாகி இருக்கு. ஆனா அவருக்கு இது என்னன்னு அந்த காலத்துல தெரியல. பெரிய அளவிலான ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் 1000 அடிகளை உள்ளடக்கி உருவாக்கப்பட்டிருக்கு. இதை அறிவியல் ரீதியா ஜியோகிளிப்ஸ்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட ஜியோகிளிப்ஸ் இந்த இடத்துல இருக்கு. இதையெல்லாம் ஆகாயத்திலிருந்து மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா இதையெல்லாம் கீழிருந்து துல்லியமான வடிவில் உருவாக்கி இருக்காங்க. என்னதான் தொல்லியலாளர்கள் அழுதாலும் இந்த ஆதாரம் மாடர்ன் ஹியூமன்ஸ் ஆன நம்மை விட அறிவார்ந்த மக்கள் இந்த அமேசான்ல வாழ்ந்ததை உறுதிப்படுத்திருக்கு. நாஸ்கா லைன் மாதிரியே அமெரிக்கால இருக்க இந்த ஜியோகிளிப்ஸையும் யார் உருவாக்கினா எதுக்காக உருவாக்கினான்னு இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியல. நாஸ்காவில் இருந்ததை விட எண்ணிக்கையில் ஆயிரக்கணக்கான ஜியோகிளிப்ஸ் இந்த அமேசான்ல இருக்கு. 20 வருஷமா இந்த ஜியோகிளிப்ஸ்லாம் என்ன, ஏன் உருவாக்கப்பட்டதுன்னு டாக்டர் ராம்சி கூடவே ஒரு மனுஷன் ஆராய்ச்சி பண்ணிட்டு வராரு. அவர் தான் ப்ரொஃபசர் மார்ட்டி பாசினன். இவர் ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் ஆந்த்ரோபாலஜிஸ்டும் கூட. 20 வருட ஆய்வில் ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஜியோகிளிப்ஸ் எல்லாமே கணித அறிவியலோடு துல்லியமா உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ரோட்ஸ் மாதிரி ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆகியிருக்கு. இதை உருவாக்கியது ஹண்டர் கேதரர்ஸ் கிடையாது. வேட்டையாடுறவங்களுக்கு இதெல்லாம் தேவையே படாது. இது சமூக அமைப்பு கொண்ட நாகரிகமடைந்த மனிதர்களுக்கே தேவைப்படும். அதுவும் அறிவியல் உச்சம் பெற்ற மக்களே இதை உருவாக்கியுள்ளார்கள்னு சொல்றாரு. இன்னும் டீடைலா இது பத்தி தெரிஞ்சுக்க ப்ரொஃபசர் மார்ட்டி அவர் குழுவோடு ஒரு ஜியோகிளிப் இருந்த இடத்துல தோண்டி பார்க்கறாரு. அந்த இடத்தோட பேர் டெக்கினோ. தோண்டி பார்க்கும்போது அங்கிருந்து மண்பாண்டங்கள் வெளிவருது. அதனுடைய காலம் கிமு 2500 ஆண்டுகளுக்கு முந்தையது. அந்த மட்பாண்டங்கள்
கதைகள்ல பலவிதமான வடிவங்கள் இடம்பெற்றிருக்கு. தொல்லியலாளர்கள் மற்றும் அறிவியலாளர்கள் எப்பவும் சொல்ற பழைய கதையான கிரேக்கர்கள் தான் ஜியோமெட்ரியவே கண்டுபிடிச்சாங்கன்ற அந்த கதைகளை இந்த கண்டுபிடிப்பு தூக்கி குப்பையில போட்டிருக்கு. அதுவும் இல்லாம அமேசான்ல வாழ்ந்த இந்த இனமும் கிரேக்கர்களும் அவங்களுக்கு முன்பிருந்த ஒரு இனத்திடம் இருந்துதான் இதை கற்றுக்கொண்டிருப்பது தெளிவாக தெரிய வருதுன்னு மார்டினி சொல்றாரு. கிமு 10,000 வருடத்திற்கு முன்பு, அதாவது ஐசேஜ் முடிஞ்ச கொஞ்ச காலத்திலேயே இந்த இடத்துக்கு அந்த மக்கள் வந்திருக்காங்க. ஆக்ரே ரீஜியன்ல மட்டும் 1000க்கும் மேற்பட்ட இந்த ஜியோகிளிப்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா இந்த அமேசான் காடுகள் முழுக்க இன்னும் எவ்வளவு மறைஞ்சிருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க மக்களே. அதை கண்டுபிடிக்கத்தான் ப்ரொஃபசர் மார்ட்டி அவர் குழுவோடு ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. அதுதான் லைடார். இது மூலமா நமக்கு மரங்களுக்கு கீழே என்ன மாதிரியான டோபோகிராஃபி இருக்குன்னு ஒரு மரத்தையும் வெட்டாம நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த லைடார் அவுட்புட்டை பயன்படுத்தி 3D மேப்பை நம்மளால உருவாக்க முடியும். அதைத்தான் இவங்களும் பண்றாங்க. ப்ரொஃபசர் மார்ட்டி டீம் லைடார் வச்சு ஆராயும் போது கிரஹாம் இன்னொரு பக்கம் ஏன் இந்த ஜியோகிளிப்ஸ் கட்டப்பட்டதுன்னு ஆராயிறாரு. அதுக்காக ஆயிரக்கணக்கான ஜியோகிளிப்ஸ்ல ஒன்னான ஜாக்கோசா ஜியோகிளிப்ஸை பராமரிச்சுட்டு வர ஆண்டோனியோ கிட்ட கேட்கிறாரு. இந்த ஆண்டோனியோ உள்ளூர்வாசி. இவர் இது பற்றி விளக்கம் சொல்றாரு. இவரோட விளக்கம் முழுக்க முழுக்க இந்த பிளேஸ் சாக்ரெட் பிளேஸ் என்ற கண்ணோட்டத்தில் தான் இருக்கு. ஏன்னா இவருடைய முன்னோர்களும் இவருடைய முன்னோர்களுக்கும் இந்த இடத்தை புனிதமான இடமா மட்டுமே வழிபட்டுட்டு வராங்க. ஆனா ஏன் உருவாக்கப்பட்டதுன்னு உள்ளூர் மக்களுக்கும் தெரியல. அதோட பயன்பாடு குறிப்பா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. நம்ம லைடார் டீம் மரங்களுக்கு அடியில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். லைடார் மூலமா ப்ரொஃபசர் பாசினன் மற்றும் அவருடைய குழு மரங்களுக்கு கீழ் மறைந்துள்ள 9 கட்டமைப்புகளை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஜியோகிளிப்ஸ் எல்லாம் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துது. அதுதான் இங்க நாகரிகம் அடைந்த ஒரு இனம் வாழ்ந்திருப்பதை பார்க்க போறோம். இந்த ஜியோகிளிப்ஸ் உடைய காலம் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதாவது கிமு 8000 ஆண்டு வாக்கில் இதெல்லாம் மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கலாம். இல்லன்னா அப்பதான் இது உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த ஜியோகிளிப்ஸ் எல்லாம் எந்த காலத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் இவை அமைக்கப்பட்ட அளவு பிரம்மாண்டமா இருக்கு. குறைஞ்சது 1000 ஆட்களாவது இதை உருவாக்க உதவி இருப்பாங்க. அமேசான் காட்டின் சின்ன பகுதியிலேயே லைடார் மூலமா ஸ்கேன் பண்ணதுல இத்தனை ஜியோகிளிப்ஸ் இருப்பது தெரிய வந்திருக்கு. அப்படின்னா 1000 மைல் அளவுக்கு பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமேசான் காடுகளும் எவ்வளவு மர்மத்தை உள்ள வச்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த கண்டுபிடிப்பு அமேசான் காடுகளை பற்றிய புரிதலை மாத்திருக்கு. கூடவே அமெரிக்கா வரலாற்றையும் மனிதகுல வரலாற்றையும் மாத்திருக்கு. அமேசான் காடுகளுக்கு அடியிலையும் அமேசான் காடுகள் முழு அளவையும் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளாமல் நம்மால அமெரிக்காவின் வரலாற்றை சொல்லவே முடியாது. 10,000 இல்ல, 20,000 இல்ல, 30,000 இல்ல, அதையும் தாண்டி முன்னோக்கி போனாதான் அமேசான் காடுகளை பற்றியும் அதில் வாழ்ந்த மக்களை பற்றியும் நாம தெரிஞ்சுக்க முடியும். ஆக்ரே ரீஜியனுக்கு 1000 மைல் தொலைவில் மாண்டே அலாக்ரே தேசிய பூங்கா இடம்பெற்றிருக்கு. 95% அமேசான் காடுகள் பிளாட்டா தான் இருக்கும். ஆனா இங்கதான் பெரிய பெரிய பாறைகளால் இணைந்த ஒரு சின்ன குன்று அமைஞ்சிருக்கு. ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் ஆந்த்ரோபாலஜிஸ்டான டாக்டர் கிறிஸ்டோபர் டேவிஸ் பல ஆண்டுகளா இந்த பாறைகள் நிறைந்த குன்று பகுதியில் வரலாற்றையே மாற்றக்கூடிய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வராரு. இந்த இடத்தை செரோடு பைட்டூனான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் பண்டைய கால பாறை ஓவியங்கள் ஏகப்பட்டது வரையப்பட்டிருக்கு. பாறை ஓவியம் அமெரிக்கா எங்கிலும் கிடையாதுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் நம்பிட்டு இருந்தப்ப கிறிஸ்டோபர் டேவிஸ் உடைய இந்த கண்டுபிடிப்பு அதை முற்றிலும் மாற்றிடுச்சு. இந்த பிக்டோகிராஃப்ல இருக்க சில உருவங்களை நம்மால சுலபமா பார்த்தாலே கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா சில பிக்டோகிராஃப்ஸை நம்மால புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கு வித் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸோட. இங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்க தோணும். இந்த பிக்டோகிராஃப்ஸ் எந்த காலத்தில் வரையப்பட்டதுன்னு. இந்த ஓவியங்களை நம்மால நேரடியா கார்பன் டேட்டிங் பண்ண முடியாது. அதனால டேவிஸ் மற்றும் அவருடைய குழுவும் ஆதாரங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 2011ஆம் ஆண்டு இந்த இடத்துக்கு பின்னாடி இருந்த குகையில் மனிதர்கள் நெருப்பை ஏற்றிய தடயமும் விதைகளும் கிடைச்சது. இதை கார்பன் டேட்டிங் பண்றாங்க. இதனுடைய முடிவு ஆச்சரியப்படுத்துச்சு. இந்த ஓவியங்கள் இருந்த இடத்துக்கு பக்கத்துல நெருப்பை ஏற்றி தங்கியவர்களுடைய காலம் 13,200 ஆண்டுகளுக்கு முற்பட்டதென முடிவுகள் வருது. அதாவது இன்றிலிருந்து கிமு 11,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அமெரிக்காவிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான ஓவியங்கள் இருக்கும் இடம் இதுதான் உறுதியாகுது. அதுவும் கடைசி ஐசேஜ்ல உருவாக்கப்பட்ட ஓவியங்கள். இந்த ஓவியங்கள் காலகாலத்துக்கும் நிலைத்திருக்கணும்னு ரெட் அண்ட் எல்லோ ஓக்கரை பயன்படுத்தி உருவாக்கி இருக்காங்க. டேவிஸும் இதே மாதிரி ஓக்கரை எடுத்து படம் வரைஞ்சிருக்காரு. ஆனா அது உடனே அழிஞ்சு போயிருக்கு. அப்படின்னா இந்த ஓவியங்களை வரைஞ்சவங்க இந்த ஓக்கர் கூடவே எதையோ சேர்த்து ஓவியங்கள் அழியாம நிலைத்திருக்கும்படி செஞ்சிருக்காங்க. அப்படின்னா இந்த ஓவியங்களை வரைஞ்சவங்க மிகவும் அனுபவம் வாய்ந்த பழக்கப்பட்ட கலைஞர்களா தான் இருந்திருக்காங்க. குறிப்பா வேதியியல் பற்றி தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க. டேவிஸின் ஆராய்ச்சியில் ஒரு விஷயம் தெரிய வருது. 12,700 வருடங்களுக்கு முன்பு இந்த ஓவியங்களை வரைஞ்சவங்க திடீர்னு இந்த இடத்தை விட்டு போயிருக்காங்க. கிமு 12,700ஆம் ஆண்டு பூமியின் முக்கியமான நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சது. அதுதான் எங்கட்ராயஸ் பேரழிவு. இந்த எங்கட்ராயஸ் பேரழிவிற்கும் இவங்க இங்கிருந்து போனதுக்கும் முக்கியமான தொடர்பு இருக்கு. எங்கட்ராயஸ் பேரழிவின் போது பூமி முழுக்க காட்டுத்தீ, எரிமலை வெடிப்பு, கடல் நீர் மட்டம் உயர்வுன்னு எல்லா வகையிலும் பூமியில் வாழ்ந்த மக்களை அச்சுறுத்திய நிகழ்வு தான் இந்த எங்கட்ராயஸ் பேரழிவு. அமேசான்
அமேசான் பழங்குடிகள் எல்லார்கிட்டையும் செவிவழி கதைகள் இருக்கு. அதுல முக்கியமானது அமேசானில் வாழும் திரியோ மக்களுடையது. திரியோ மக்களின் பூசாரி கிட்ட கடவுள் சொன்னாரா, மிகப்பெரிய வெள்ளத்தை உருவாக்கி அநியாயம் செய்யும் மக்கள் எல்லாரையும் கொல்ல போறேன்னு. சில திரியோ குழு மக்கள் இந்த எச்சரிக்கையை கேட்டு கந்தன் மலை மேல தஞ்சம் புகுந்தாங்க. நல்ல கவனிங்க, கந்தன் மலை இதெல்லாம் கட்டுக்கதை. வெள்ளம் எதுவும் வராதுன்னு ஏளனம் செஞ்சவங்க பெருவெள்ளத்தில் சிக்கி இறந்து போனாங்க. பெருவெள்ளம் வடிஞ்சதும் தப்பி பிழைத்த திரியோ மக்கள் மறுபடியும் வாழ்க்கையை தொடங்கினாங்க. என்னடா இது, இந்த கதையை நீ ஏற்கனவே சொல்லிருக்கேன்னு நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா இதே கதை உலகம் முழுக்க எல்லா நாகரிகத்திலும் இருப்பதை மறுபடியும் உங்ககிட்ட நான் பதிவு பண்ணிக்கிறேன். 12800 வருடங்களுக்கு முன்பு விண்ணில் இருந்து வந்து விழுந்த விண்கற்கள் பூமியின் பல இடத்துல மோதி எங்கட்ரையஸ் என்ற மாபெரும் பேரழிவை உருவாக்கியதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிட்டே இருக்கு. இதற்கான ஆதாரங்களை ஏன்ஷியன்ட் அபாகலிப்ஸ் சீசன் 1லயே நாம பார்த்தோம். அமேசான் காடுகளில் அதற்கான இன்னொரு ஆதாரத்தை பார்க்கலாம். அந்த ஆதாரம் இந்த ஓவியங்களில் இருக்கு. டேவிஸும் அவருடைய குழுவும் இந்த ஓவியங்களில் வரையப்பட்டிருக்கும் காமெட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு காமெட் கிரகணத்தின் போது வந்திருக்கு. இத ஆஸ்ட்ரோனமி சாஃப்ட்வேரை பயன்படுத்தி சரியா இந்த ஓவியங்களில் இருந்தது போலவே கிமு 1327ஆம் ஆண்டளவில் ஒரு காமெட் வந்திருப்பதை டேவிஸும் அவருடைய குழுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காமெட் தான் பல துகள்களாக சிதறி பூமி முழுக்க வீழ்ந்ததாக அறிவியலாளர்கள் கருதுறாங்க. எது எப்படியோ வானத்திலிருந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் பூமிக்கு நிகழப்போகுதுன்றது இங்க வாழ்ந்த மக்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அதனால ஓவியங்கள் மூலமா இவங்க வரைஞ்சிட்டு போயிருக்காங்க. இப்படி ஒரு பேராபத்து நிகழப்போவது தெரிஞ்சவங்க இங்கிருந்து வேற இடத்துக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க இந்த இடத்துக்கு எங்க இருந்து வந்தாங்க? இந்த கேள்விக்கான பதில 2015ல அறிவியலாளர்கள் ஆராய முயற்சி பண்ணும்போது மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடிச்சாங்க. அமேசான் காடுகளில் வாழும் பழங்குடியினர்களில் சில பழங்குடி இனம் மட்டும் குறிப்பிட்ட டிஎன்ஏவை கொண்டவங்களா இருந்திருக்காங்க. இந்த டிஎன்ஏ அமேசானில் இருந்து கடல் தாண்டி ஆஸ்திரேலியா, மெலனேஷியாவோடு இணைஞ்சிருக்கு. இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, இந்த டிஎன்ஏ நார்த் அமெரிக்கால வாழ்ற யார்கிட்டயுமே இல்ல. அதாவது 10,000 வருடங்களுக்கு முன்பு ஒட்டுமொத்த அமெரிக்காவிலும் மனிதர்கள் வாழ்ந்திருந்தா இந்த டிஎன்ஏவோடு ஒத்து போற மக்கள் இருந்திருப்பாங்க. ஆனா அப்படி யாரும் வாழ்ந்ததே கிடையாது. இன்னொரு ஆச்சரியமான தகவலையும் இந்த டிஎன்ஏ ஆய்வு வெளிப்படுத்துச்சு. இந்த டிஎன்ஏ சிக்னல் குறைந்தபட்சம் கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு. இதுல என்னடா ஆச்சரியம் கேக்குறீங்களா? 10,000 அல்லது 11,000 வருடங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில இருந்தோ மெலனேஷியாவில இருந்தோ பசிபிக் பெருங்கடலை தாண்டி அமேசானுக்கு யாராலையும் கடல் கடந்து வந்திருக்கவே முடியாது. இப்படியான முடிவை இந்த ஆய்வு வெளிப்படுத்தினதும் அறிவியல் உலகம் வழக்கம் போல அலற ஆரம்பிச்சிச்சு. எப்படி இந்த மக்கள் பசிபிக் பெருங்கடலை கடந்திருப்பாங்கன்னு பதில் தெரியணும்னா நாம இன்னொரு இடத்துக்கு போகணும். அதுதான் பூமியின் தனிமையில் தனித்து நிற்கும் ஓர் தீவு. 1722ஆம் ஆண்டு ஈஸ்டர் திருநாளில் டச் எக்ஸ்ப்ளோரர் பசிபிக் பெருங்கடலில் இருக்கும் இந்த கடுகளவு தீவில் தரையிறங்கினாரு. அவர் ஈஸ்டர் பண்டிகையப்ப இந்த இடத்துல தரையிறங்கினதால இந்த தீவை ஈஸ்டர் ஐலாண்ட் சொல்றாங்க. அவர் இந்த தீவுல யாருமே இருக்க மாட்டாங்க, மனித சஞ்சாரமே இருக்காதுன்னு நினைச்சுதான் வந்தாரு. ஆனா ராப்பனோய்னு சொல்லப்படும் பண்டைய இன மக்கள் இங்க இருந்ததை பார்த்ததும் மனுஷன் மிரண்டு போயிட்டாரு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கடல்ல இந்த கடுகளவு தீவை ராப்பனோயின் முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அன்லெஸ் அவங்க கடல் அனுபவம் நிறைந்த கப்பல் கட்டுமானத்தில் தலை சிறந்து விளங்கிய இனமா இருந்திருந்தா மட்டுமே இது சாத்தியமாயிருக்கும். அப்படின்னா அந்த இனம் எது? இந்த தீவுல பிரம்மாண்டமான ஹியூமன் லைக் ஸ்ட்ரக்சர் கட்டப்பட்டிருப்பதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே. இந்த தீவுல வாழ்றவங்க இதையெல்லாம் மோவாய் ஸ்டாச்சூஸ்னு சொல்லுவாங்க. மோவாய்னா தூய தமிழ்ச்சொல். இந்த சிலைகள்ல பெரும்பான்மையானது கடலில் இருந்து தீவை பார்க்கும் திசையில் அமைச்சிருக்காங்க. இன்னும் மீதம் இருக்கும் சிலைகளை ஒன்னும் பாதியுமா முடிச்சும் முடிக்காமலும் விட்டுருக்காங்க. அது ஏன்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது. வெஸ்டர்ன் கல்ச்சர் எங்கெல்லாம் புகுந்துச்சோ அந்த இடம் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. அதேதான் ஈஸ்டர் ஐலாண்ட்லயும் நடந்துச்சு. ரபனோய் மக்களின் வரலாறுகளை தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்துட்டு வந்த முதியவர்களை எல்லாம் வெள்ளையர்கள் அடிமைகளாக தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த இனத்தைச் சேர்ந்த எஞ்சியிருக்கும் வரலாற்றை ஆவணப்படுத்தும் நபர் தான் லியோ பகராத்தி. இந்த சிலைகள் எல்லாம் தங்களுடைய முன்னோர்களை குறிக்கவே உருவாக்கப்பட்டதாக இவருக்கு முன்பு வாழ்ந்த முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த சிலைகளை நல்லா பாருங்க. இதே மாதிரியான சிலை இந்தோனேஷியா தீவுல உருவாக்கப்பட்டிருக்கு. அதனுடைய காலம் கிமு 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த சிலை இருக்கும் இடத்தின் பெயர் சூழவெசி. இதே உருவ அமைப்பு கொண்ட சிலை துருக்கியிலும் இருக்கு. இதனுடைய காலம் கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதே துருக்கியின் கோபக்லி டெஃபியிலும் இதே மாதிரியான சிலை இருக்கு. இதனுடைய காலம் கிமு 11,600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இதெல்லாம் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, ஒரே இனத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்காக இதை உருவாக்கி இருக்காங்க. அந்த இனம் எல்லா விதத்திலும் நாகரிகத்தின் உச்சத்தை அடைஞ்ச இனமா இருந்திருக்கு. அந்த இனம் தான் தமிழினம். இந்த சிலைகளை வைக்க முக்கிய காரணம் பேரழிவில் இறந்தவர்களையும் மற்றும் நிகழ்காலத்தில் இறந்து போகும் முன்னோர்களின் நினைவாகவும் உருவாக்கி வைப்பாங்களாம். சிலையை வச்சதும் இந்த சிலைகள் இந்த இன மக்களை காப்பாத்தும்னு தலைமுறை தலைமுறையா ரபனோய் மக்களிடம் உள்ள கதை தான் இது. ஜெனடிக் ஆராய்ச்சியின் மூலமா ரபனோய் மக்கள் இந்த தீவின் மிக பழமையான இனத்தின் வழித்தோன்றல்கள்னு நிரூபிச்சிருக்காங்க. இந்த மக்களின் இன்னொரு பழம்பெரும் கதை இருக்கு. அதை கேட்டுட்டு இந்த சிலைகளை எல்லாம் உருவாக்குனதும் இந்த இடத்தில் வாழ்ந்ததும் தமிழர்களா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இவங்களுடைய பாரம்பரிய கதைப்படி
ஹிவா என்ற தாய் நிலம் இருந்திருக்கு. இந்த நிலம் மிகப்பெரிய நிலமாக இருந்ததாகவும் இந்த நிலத்தை ஆழிப்பேரலை மூழ்கடிச்சதாகவும் அதிலிருந்து தப்பித்து வந்த மக்களே ரபனோய் மக்களின் முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் வாழ்ந்த ஹிவா நிலம் நீரில் மூழ்கி போவதை உணர்ந்த அந்த நாட்டு மன்னன் உதுமதுவா எஞ்சியிருக்கும் தன்னோட மக்கள் எல்லாரும் இறப்பதற்கு முன்பு வேறு நிலத்தை கண்டுபிடிக்க சொல்லி 7 வீரர்களை அனுப்புறாரு. ஒரு வாரம் கடந்து அந்த 7 பேரும் கண்டுபிடிச்ச தீவு தான். உடனே மன்னனிடம் திரும்பி வந்து, மன்னா, ஒரு நிலம் கண்டுபிடிச்சிருக்கோம், நாம அங்க போயிடலாம்னு சொன்னதும் எஞ்சி இருந்த நூற்றுக்கணக்கான மக்களை கூட்டிட்டு இந்த தீவை வந்தடைந்தா உதுமதுவா. வந்ததும் ஒரு புது நாகரிகத்தையே உருவாக்குனாங்க. இதே கதை உலகம் மொத்தத்திலும் உள்ள எல்லா நாகரிகத்திலும் இருக்கு. ஆனா இத பத்தி வரலாற்றில் நாம படிச்சதும் கிடையாது. நவீன வரலாற்று புத்தகங்களில் இதெல்லாம் இடம்பெறவும் இல்ல. இப்ப நான் இதை சொல்லியும் நிறைய பேர் நம்ப போறதும் இல்ல. இந்த வரலாறெல்லாம் தமிழர்களான நமக்கு துளியளவும் தெரியாது. நாம பேச வேண்டிய உண்மையான வரலாறே இதுதான். ஆனா இன்னமும் நாம இல்லாத ஆரியத்தை திரும்ப பேசி மீதி இருக்க வரலாற்றையும் தொலைச்சிட்டு இருக்கோம். இந்த சிலைகளை செஞ்ச எரிமலை சுத்தி 400க்கும் மேற்பட்ட சிலைகள் பல நிலைகளில் முடிக்கப்படாமல் கைவிடப்பட்டிருக்கு. பல நூறு ஆண்டுகளா இந்த சிலைகளின் உயரம் கூட எவ்வளவுன்னு யாருக்குமே தெரியாது. 1914ஆம் ஆண்டு ஒரு மனுஷன் இது பற்றி ஆய்வு செய்யும் வரைக்கும் 1914 எடுக்கப்பட்ட புகைப்படம் மூலமா இந்த சிலை எவ்வளவு உயரம்னு நீங்களே பாருங்க. இது பற்றிய முழு விவரத்தையும் 1950ஆம் ஆண்டு உலகறிய செய்தாரு தி ஃபேமஸ் எத்னோகிராஃபர் தோர் ஹைட்ரல். இவரை பத்தி பேசணும்னா நாம பேசிட்டே இருக்கலாம். வழமையான அறிவியலையும் வரலாற்றையும் நேரெதிரா எதிர்த்தவர் தான் இந்த மனுஷன். மனித வரலாற்றில் மிகப்பெரிய விஷயங்கள் மறைந்திருக்கு, மிகப்பெரிய ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்குன்னு வெளியுலகிற்கு காட்டினவர் தான் இந்த மனுஷன். இந்த தீவில் இருக்கும் இந்த சிலைகளின் உண்மையான காலம் என்ன? அதை நம்மால கண்டுபிடிக்க முடியுமா? ரபனோயில வாழ்ற தொல்லியலாளரான டாக்டர் சோனியா 50 வருஷமா இந்த தீவின் தொலைந்து போன வரலாற்றை சேகரிச்சுட்டு வராங்க. அதுவும் மோவாய் பழங்கதைகளை வச்சோ இல்ல ஏர்லி செட்டில்மெண்ட்ஸ் வச்சோ அவங்க இதை மீட்டுருவாக்கம் செய்யல. அதுக்கு பதிலா இந்த தீவில் இருக்கும் செடிகளையும் மரங்களையும் ஆராய்ச்சி பண்ணி வரலாற்றை சேகரிச்சுட்டு வராங்க. பாட்னி அண்ட் ஆர்கியாலஜி இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த தீவுக்கு மக்கள் எப்படி வந்திருப்பாங்க, எப்படி இந்த தீவை வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி மாற்றி இருப்பாங்க, குறிப்பா மரங்களும் செடிகளும் இல்லாம மனிதர்களான நம்மால வாழ முடியாது. அதனால இயற்கையின் மூலமாகவே இந்த தீவில் வாழ்ந்தவங்க எப்படிப்பட்ட இவங்க கண்டுபிடிக்க 50 வருஷமா வேலையை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ரபனோயில ஏற்கனவே செயலிழந்து போன எரிமலையில் டாக்டர் சோனியாவும் அவங்களுடைய குழுவும் வெளியில் இருந்து கொண்டு வரப்பட்ட தாவரம் ஏதாவது இருக்கான்னு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது. அதுதான் வாழை மரம். 3000 வருஷத்துக்கு முந்தைய வாழை மரங்களை இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வாழை மரங்கள் இந்த தீவுல தானா வரல, இந்த தீவுக்கு இவை கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுவும் பறவைகள் மூலமாகவும் வரல, கடல் மூலமாகவும் வரல, இவையெல்லாம் மனிதர்களால் இங்கு விதைக்கப்பட்டிருக்குன்னு டாக்டர் சோனியா தெளிவா ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. நவீன அறிவியலாளர்கள் சொன்ன காலத்தை விடவும் முந்தைய காலத்தை சேர்ந்ததே ரபனோயின் வரலாறுன்னு டாக்டர் சோனியாவின் இந்த ஆராய்ச்சி நவீன வரலாற்றையும் மாத்திருக்கு. குறிப்பா ரபனோயின் வரலாற்றை மாத்திருக்கு. ரபனோய் மக்களின் பழங்கதைகளின்படி உதுமதுவாவும் அவருடைய மக்களும், அதாவது குமரிக்கண்ட தமிழர்களும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தீவை வந்தடைந்தார்கள் சொல்லுது. ரபனோய் வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு பகுதியில், அதாவது கிமு 12000 வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட கடற்கோளில் இருந்து தப்பித்த மக்கள் இங்க வந்ததாக அந்த கதைகள் சொல்லுது. முதல் முறையா இந்த தீவுக்கு தப்பி பிழைத்து வந்த நம் குமரி தமிழர்கள் எங்க தங்கியிருப்பாங்க, அதற்கான தடயங்களை நம்ம முன்னோர்கள் எங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. உங்க எல்லாருக்கும் ஐசேஜ் நினைவு இருக்கா மக்களே? அந்த ஐசேஜ் அப்ப கடல் மட்டம் 400 அடி கீழே இருந்திருக்கு. அதே நேரத்துல ரபனோய் இப்ப இருக்கிற அளவுல கடுகு மாதிரி இல்ல. ரபனோய் அப்ப மிகப்பெரிய தீவா இருந்திருக்கு. அதுவும் இல்லாம மிகப்பெரிய அளவிலான மக்கள் தங்கும் அளவிற்கும் இது மிகப்பெரிய தீவா இருந்திருக்கு. ஆனா இப்ப இது கடலுக்குள்ள இருக்கு. ஐசேஜ் காலத்துல எவ்வளவு கிலோமீட்டர் அளவிலான நிலங்கள் மூழ்கியதுன்னு தெளிவா யாருக்குமே தெரியாது. ஆனா குத்துமதிப்பா 10 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ் அளவிலான நிலங்கள் மூழ்கி போனதா அறிவியலாளர்கள் சொல்றாங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழை மரத்தை இங்கு விதைச்சிருக்காங்கன்னா இந்த இனம் அதற்கு முன்பே நாகரிகம் அடைந்த இனமா தான் இருக்கணும். ரபனோய் பழங்கதையின்படி அவர்களின் முன்னோர் உதுமதுவா கடலில் மூழ்கிய அவரோட தாய் நிலத்திலிருந்து விசேஷமான ஒன்ன ஈஸ்டர் ஐலாண்டுக்கு கொண்டு வந்தாராம். அதுதான் மொழி, ரிட்டன் லாங்குவேஜ். மரப்பலகைகளில் அச்சடிக்கப்பட்ட அந்த மொழியின் எழுத்துகள் இப்பவும் பாதுகாப்பா இருக்கு. அந்த மொழியை இப்போதைய நவீன மாதர்கள் ரோங்கா ரோங்கன்னு சொல்றாங்க. இந்த பாதுகாக்கப்பட்ட உட்டன் ஸ்லாப் 1000 வருடங்களுக்கு முந்தைய எழுத்துகளில் இருந்து எடுக்கப்பட்ட பிரதியா. அப்படின்னா இந்த மொழி எந்த அளவுக்கு பழமையானதுன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. உலகில் உள்ள பல்வேறு மியூசியத்திலும் எஞ்சி இருக்கும் இந்த ரோங்கா ரோங்கோ ஸ்கிரிப்ட் பாதுகாக்கப்பட்டு வருது. என்னைக்கு வெள்ளையர்கள் 19ஆம் நூற்றாண்டில் ஈஸ்டர் ஐலாண்ட்ல அடிமைகளை தேடி இறங்கினாங்களோ அன்னைக்கே இந்த ரோங்கா ரோங்கா மொழியை வாசிக்கும் கடைசி நபர்களும் அழைக்கப்பட்டாங்க. பல மொழியியல் ஆய்வாளர்களும்
இதை டீகோட் பண்ண முயற்சி பண்ணி என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா யாராலையும் இன்னி வரைக்கும் இதை டீகோட் பண்ணவே முடியல. இதுல இருக்கிற எழுத்துக்கள் அச்சு அசல் எகிப்திய ஹைரோகிளிப்ஸ் மொழிக்கு முன்பு உருவாக்கப்பட்ட மொழின்னு வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு மொழி, அதுவும் எழுத்து மொழி உருவாக பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகும்னு மாடர்ன் சயின்ஸே சொல்லுது. அப்படின்னா குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த நம் பாண்டியர்கள் உருவாக்கிய தமிழ் மொழியின் மூல எழுத்துக்களா கூட இது இருக்கலாம். இல்லன்னா இதையும் தாண்டி வேறொரு மூல எழுத்துக்களும் இருந்திருக்கலாம். இது தமிழர்கள் எழுத்துதான்னு ஆதாரத்தோட நாம குமரிக்கண்டம் சீரியஸ்ல பார்ப்போம். ஐரோப்பியர்களும் ஆதிக்கம் செலுத்த நாடு பிடிக்கும் வேட்டையில் உலகையே அடிமையாக்க நினைத்தவர்களும் இந்த தீவுக்கு வரும் முன்பு இந்த மொழியை பாடலாக பாடும் வழக்கமும் ஓசைகளையும் சின்னங்களையும் அதன் இணைப்புகளையும் விவரிக்கும் மொழியாக இந்த மொழி இருந்திருக்கு. அதாவது தமிழர்களின் உண்மையான சமஸ்கிருதமான ஐந்திரத்தின் பாநடையில் இந்த மொழி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மொழி பேச்சு மொழியை விட பாட்டு மொழியாகத்தான் தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்துள்ளதுன்னு ராபனோய் வரலாற்றை சேகரிக்கும் நம் இனத்தின் வழித்தோன்றல் லியோ பக்ராத்தி சொல்றாரு. இந்த பாடல் விவசாயம், கடற்பயணம், பல தலைமுறைகளாக ஆண்டு வந்த மன்னர்கள், ஆட்சி எல்லை, நிலப்பரப்புன்னு பல விஷயத்தை பத்தியும் இந்த பாடல் பேசுவதாகவும், அதை விட இந்த மொழி என்னுடைய முன்னோர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. இந்த மொழி பற்றியோ இந்த மொழியின் மக்கள் பற்றியோ இந்த மாடர்ன் சயின்ஸ் எதையுமே ஆராய்ச்சி பண்ணாம அட்லாண்டிஸ் போய், லெமூரியா போய், குமரிக்கண்டம் போயின்னு கேவலமான வேலையை தான் இன்னி வரைக்குமே பண்ணிட்டு வராங்க. அதையும் மனப்பாடம் பண்ணி ஊரைய மாத்திர இந்த அரைவேக்காடும் நவீன அறிவியலின் பொய்களுக்கு ஜால்ரா தட்டுற மாதிரி இவரும் அதெல்லாம் கிடையாதுன்னு உருட்டிட்டு வராரு. கிரஹாம் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மொழியை ராபனோய் தீவில் வந்திறங்கிய உதுமதுவா இனமே கொண்டு வந்தாங்க. இந்த மொழி ஒரு காலத்தில் மிகப்பெரிய இனத்தின் மொழியாக இருந்திருக்கு. அந்த இனம் மிகப்பெரிய நிலப்பரப்பில் வாழ்ந்திருக்குன்னு இவர் சொன்ன இந்த இடத்திலிருந்து தான் மனித வரலாற்றின் ஆராய்ச்சியை இந்த நவீன அறிவியலாளர்கள் செய்யணும். ஆனா மாடர்ன் சயின்டிஸ்ட் எல்லாருமே வெளியூர் தர்மதுரையா தான் இப்ப வரைக்குமே இருந்துட்டு வராங்க. இந்த தீவுல சேதமடைஞ்ச ஒரு இடம் இருக்கு. அதோட பெயர் அகு வினபு. இந்த கட்டடம் பசால்ட் பாறைகளால் கட்டப்பட்டிருக்கு. சும்மா கனக்கச்சிதமா தெளிவான வடிவத்திலையும் கோணத்திலையும் கட்டப்பட்டிருக்கு. இந்த தீவோட பழங்கால பெயர் தேபிதோ தியனுவா. இந்த அளவுக்கு இந்த பெயர் திரிபடையும் முன்பு இதோட தூய தமிழ் பெயர் என்னவா இருக்கும்னு நம்ம முன்னோர்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இந்த இடத்தை மிகவும் புனிதமான இடமா நம்முடைய முன்னோர்கள் கருதி இருக்காங்க. ஐசேஜின் போது கடல் மட்டம் தாழ்ந்து இருந்ததால பெரிய அளவிலான மலைகள் இருந்திருக்கு. இதை ஐசோஸ்டாசின்னு சொல்லுவாங்க. ஐசேஜ் அப்ப நிகழ்ந்த பேரழிவின் போது, அதாவது யங்கட்ரயஸ் பேரழிவின் போது இந்த மலைகள் உடைந்து சின்ன சின்ன தொடர் தீவுகளாக பெரு வரைக்கும் பரவி இருக்கு. இதைத்தான் நம் முன்னோர்களான சோழர்கள் முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதையே கல்வெட்டா செதுக்கிட்டும் போயிருக்காங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமா கடலை பார்த்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜியோகிளிஃபை ஆண்டஸ் மலையொன்றில் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதோட உண்மையான அர்த்தம், கடற்கோளில் இருந்து தப்பித்திருந்தால் இந்த இடத்துக்கு நம்பி நீங்கள் வரலாம்னு உருவாக்கப்பட்ட ஜியோகிளிப் தான் இது. பல்லாயிரம் வருடங்கள் கடந்து இப்பவும் ஆண்டஸ் மலையில இது தெளிவா தெரியுதுன்னா இதை உருவாக்குனவங்க எப்பேற்பட்ட அறிவாளிகளா இருந்திருப்பாங்கன்னு யோசிங்க மக்களே. இதை உருவாக்குனது யாரு? ஆண்டஸ் மலைத்தொடர்களில் இவருக்குன்னு மிகப்பெரிய வரலாறே இருக்கு. கடற்கோளில் இருந்து தப்பிச்சு இதை உருவாக்குனது யாருன்னு தெரியுமா? அவருடைய பெயர் வீரகோச்சா, அதாவது வீரகோச்செங்கன். இன்கா இன மக்களின் மூலக்கடவுள். மெக்சிகன் நாடே இன்னை வரைக்கும் விழா எடுத்தும் வணங்கியும் வரும் கடவுள் வீரகோச்சா. இன்கா நாகரிகத்தின் பழங்கதையின்படி ஒரு பெரிய பிரளயம் பூமியில் உண்டாகி பல நிலங்களை அழிச்சது. அதுக்கப்புறம் லேக் டிட்டிகாகாவில் இருந்து ஒருத்தர் வந்தானா, அவர் தான் வீரகோச்சா. வீரகோச்சாவும் அவருடனே வந்த மக்களும் இன்கா மக்களுக்கு விவசாயத்தையும் கட்டடக்கலையையும் வானியல் அறிவையும் கற்று தந்தாங்களாம். பேசிக்கலி நம்ம குமரிக்கண்டத்திலிருந்து வந்த தமிழர்கள், அதாவது அங்கிருந்து தப்பித்து வந்த தமிழர்கள் இன்கா மக்களுக்கு நாகரிகத்தின் கூறுகளை கற்றுக் கொடுத்திருக்காங்க. இதுதான் உலகம் முழுக்க நிகழ்ந்த பேரழிவிற்கு பின் நடந்த கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆஸ்டெக் இனத்திற்கு கடலில் இருந்து வந்த கோச்செங்கோன் நாகரிகத்திற்கு தேவையானதை கற்றுக் கொடுத்திருக்காரு. எகிப்தியர்களுக்கு கடலில் இருந்து வந்த ஒசாரிஸ் நாகரிகத்திற்கு தேவையானதை கற்றுக் கொடுத்திருக்காரு. ராபனோயில உதுமதுவா கடலில் இருந்து வந்து ஒரு நாகரிகத்தையே உருவாக்கி இருக்காரு. இதன் மூலமா எல்லா பெருவல்ல கதையும் நமக்கு சொல்லும் ஒரே விஷயம், மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்தது. அதில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அனைத்து அதிநவீன தொழில்நுட்பத்தையும் அறிவையும் பெற்ற இனம் வாழ்ந்தது. அந்த நிலமும் இனமும் கடற்கோளால் சிதறி பல்வேறு இனமக்களை வந்தடைந்ததும் புது புது நாகரிகங்களை அந்த மக்கள் உருவாக்கினார்கள்னு சொல்றதுதான் இந்த பெருவல்ல கதை. வீரகோச்சா பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்க நாம கடல் மட்டத்திலிருந்து 11,000 அடி உயரத்தில் இருக்க சக்சய குகமானுக்கு போவோம் வாங்க. உலகத்தின் பழமையான இடங்களில் ஒண்ணுதான் இது. இங்க பழமையான இடிந்த பிரம்மாண்டமான கட்டடங்களும் இருக்கு. இது கட்டப்பட்ட விதத்தை பார்த்தாலே நமக்கு தலை சுத்தம். ஏன்னா ஜிக்ஸாகா டன் கணக்கில் எடை கொண்ட பாறைகளை வளைச்சி நெளிச்சு இழைச்சி இவ்வளவு உயரத்துல கொண்டு வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னு தான் நமக்கு முதல்ல தோணும். இது கட்டப்பட்டிருப்பது போல இப்ப நம்ம கிட்ட இருக்க நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் இது மாதிரி கட்டவே முடியாதுன்னு உண்மையான அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இந்த கட்டடம் இருக்க குஸ்கோ நகரம் இன்கா பேரரசின் தலைநகரமாக இருந்துச்சு ஒரு காலத்துல. 1532ல ஸ்பானியர்கள் இன்காவை
தவிடுபொடியாக்கி நாட்டை கைப்பற்றினாங்க. அதன் பிறகு பூர்வகுடி மக்கள் எல்லா விதத்திலும் அடக்கி ஒடுக்கப்பட்டதால இன்காவின் முழு வரலாறும் அழிஞ்சிடுச்சு. எல்லா இனத்திலையும் நல்லவன் சில பேர் இருப்பாங்களே, அதே மாதிரி ஸ்பானிஷ் படையிலும் இருந்தாங்க. அவங்க தான் நாம அழிச்சிட்டு இருக்க இந்த மக்கள் யாரு, இவங்களோட வரலாறு என்னன்னு தேடி படிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கட்டடங்களை கட்டியது இன்காஸ் தான் நினைச்சாங்க. ஏன்னா ஸ்பானியர்களுக்கு இவங்களை பத்தி எதுவுமே தெரியாததால. இன்கா வரலாறை படிக்க ஆரம்பிச்ச ஸ்பானியர்கள் சக்சயகோமானை உருவாக்கியது இன்கா மன்னனான பச்சை குட்டின்னு எழுதியிருக்காங்க. நல்லா கவனிங்க மக்களே, பச்சை குட்டி தூய தமிழ் பெயர். இந்த பச்சை குட்டி தான் 500 வருடங்களுக்கு முன்பு இதை கட்டினார்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுல ஸ்பானிஷ் கிரானிக்கலர் ஒருத்தர் இன்காஸை கைப்பற்றிய 50 வருஷத்துக்கு பின்புதான் முதல் முறையா இன்கா இன மக்கள் இதை கட்ட முயன்றார்கள் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு முறையும் ஒரு பெருங்கல்லை நகர்த்த முயலும் போது அந்த கல் பலரை கொன்றுள்ளது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் தோற்று போனார்கள். மலையுச்சியில் இருந்து விழுந்த கல்லொன்று 3000 மக்களை கொன்றதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. ஒரே ஒரு கல்லை நகர்த்தவே இன்காஸ் எவ்வளவு பலி கொடுத்திருக்காங்கன்னா, ஆயிரக்கணக்கான கற்களை நிச்சயம் இன்காஸ் கீழிருந்து மேல் எடுத்துட்டு வந்து கட்டியிருக்கவே மாட்டாங்க. ஸ்பானியர்கள் இந்த இடத்தை கோட்டைன்னு நினைச்சு அதையே தங்களோட வரலாற்று குறிப்பிலையும் பதிவு பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப வாழ்ற இன்காவின் வம்சாவளிகள் இதை புனித இடமாக கருதி வழிபட்டுட்டு வராங்க. இந்த கட்டடத்தை முழுக்க முழுக்க இன்கா இனக்கு முன்பிருந்த இனமே கட்டியிருக்கு. இதே கட்டடத்தை தான் ரப்னோவில இருக்க அகு வினுபுலையும் நாம பார்த்தோம். இந்த அகு வினுபுவில் கட்டப்பட்டிருக்க கட்டடம் இன்கா கட்டடத்தை விட 2000 ஆண்டுகள் பழமையானது. இதே கட்டட அமைப்பு துருக்கியிலையும் இருக்கு, எகிப்திலையும் இருக்கு. குறிப்பா ஒரு சின்ன கல்ல மட்டும் பெரும் பாறைகளுக்கு நடுவுல கனக்கச்சிதமா பொருத்தி இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக. இந்த தனித்துவமான அமைப்பு ரப்னோவிலையும் இருக்கு, பெருவின் குஸ்கோவிலும் இருக்கு. இந்த சின்ன விஷயம் நமக்கு வெளிப்படுத்துறது என்னன்னா, இதை கட்டியது ஒரே இனம், அதுவும் தமிழினம். குஸ்கோ சிட்டில எங்க பார்த்தாலும் பெருங்கற்களால் ஆன சுவர்கள் இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா தெரியும் இதே அமைப்பில் தான் தமிழக கோயில்களிலும் பெரிய பெரிய பாறைகளை வச்சு கட்டியிருக்காங்கன்னு. இன்காவின் வம்சாவளியான ஜீசஸ் கமோரா ஒரு ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சர். இவர் பல ஆண்டுகளா பெருவின் கட்டடக்கலைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு வராரு. இவர் ஒளிகளாலும் சுத்திகளாலும் இதையெல்லாம் கனவில் கூட உருவாக்க முடியாது, நவீன அறிவியலும் வரலாற்றுலகமும் சொல்வது அப்பட்டமான பொய்ன்னு சொல்றாரு. இதை கட்ட தேவையான அறிவியல் அறிவும் கணித அறிவும் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிநவீனமாக இருந்துள்ளதுன்னு சொல்றாரு. இன்னொரு விஷயத்தையும் ஜீசஸ் கமோரா சொல்றாரு. இன்காஸ் இதை கட்டவில்லை, அவர்களின் கட்டண முறை வேறுபட்டது, இதை கட்டிய முறை வேறுபட்டது. இன்காஸ் ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த பவுண்டேஷனுக்கு மேலதான் அவங்க முறைப்படி கட்டி வச்சிருக்காங்க. அதனால் இன்காஸ் கட்டிய கட்டடங்களுக்கு கீழ் இருக்கும் அடித்தளத்தை கட்டியது இன்காஸ் இல்லைன்னு தெளிவா சொல்றாரு. இதை கட்டியது யாருன்னு தெரிஞ்சுக்க டெம்பிள் ஆஃப் த மூன் இருக்க இடத்துக்கு கிராம் நம்மள கூட்டிட்டு போறாரு. இந்த இடத்தை பார்த்ததும் குடைவரை கோயிலும் குடைவரை கட்டட அமைப்பும் சிலருக்கு நிச்சயமா நினைவுக்கு வரும். உள்ள போக போக நாம வேறொரு உலகத்துக்கே போற மாதிரியான ஒரு உணர்வு உண்டாகும். டெம்பிள் ஆஃப் த மூனுக்குள்ள நுழையும் போதே பாம்பு நமக்கு வழிகாட்டுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இந்த நிலவு கோயில் குடைவரை கோவில் மாதிரி பாறைகளை குடைந்து கட்டியிருக்காங்கன்னு. உள்ள போக போக நாம பூமியை விட்டு வேறொரு பரிமாணத்துக்கு போற உணர்வை நம்மால கட்டுப்படுத்தவே முடியாது. குடைவரை கோவிலுக்குள்ள ஏற்கனவே போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உணர்வு நல்லாவே புரியும். உள்ள ஒரு கல்திட்டையை செதுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு மேல சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் கனக்கச்சிதமா படும்படி அழகா உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த டெம்பிள் ஆஃப் த மூன் சர்ப்ப தெய்வமான அமரு மர்க்கவாசிக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இன்காஸ் இந்த இடத்தை பெண்கள் கருவுறுதலுக்கு வேண்டிக் கொண்டு காணிக்கைகளை செலுத்தும் இடமாக வழிபட்டு வந்திருக்காங்க. யாருக்கு இந்த காணிக்கைகளை படைச்சாங்கன்னா, வீரகோச்சாவின் மகளான அம்மா மகிழாவுக்காக. இந்த இடத்தோட அமைப்பையே திட்டமிட்டு எந்த அளவுக்கு வெப்பம் எந்த அளவுக்கு குளிர்ச்சி எல்லாம் இருக்கணும்னு கனக்கச்சிதமா உருவாக்கியிருக்காங்க. இந்த இடத்தை இன்காஸ் உருவாக்கல. இன்காஸ் இந்த இடத்தை வழிபாட்டு இடமாக அவங்களுக்கு முன்பு வாழ்ந்த முன்னோர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைத்தையுமே அப்படியே தலைமுறை தலைமுறையா பின்பற்றி வந்திருக்காங்க. இதை உருவாக்கியது வீரகோச்சாவின் இனமான குமரி தமிழர்கள். குஸ்கோ மலையில் பெருங்கற்களை வடிவமைத்து உருவாக்கும் முறையை அண்ணன் பச்சான்னு சொல்லுவாங்க. இந்த பெருங்கற்களாலான சுவர்களை பார்த்தாலே நாம சுலபமா சொல்லிடலாம் இதை உருவாக்கியது வெவ்வேறு இனம்னு. டெம்பிள் ஆஃப் த மூனுக்கும் சக்சயகோமானுக்கும் இடையில் இன்னொரு முக்கியமான இடம் இருக்கு, அதுதான் கெங்கோ. இந்த இடத்தையும் ஆன்மீகத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கி இருக்காங்க. டெம்பிள் ஆஃப் த மூனுக்குள்ள போகும்போது வேற்றுலகம் போற உணர்வு தந்த அமைப்பு கெங்கோ இடத்துக்குள்ள போகும்போது நம்மை நாமே தேடும் நோக்கத்தில் அமைக்கப்பட்டிருப்பதா அதுக்குள்ள போனவங்க எல்லாருமே சொல்றாங்க. இங்க உருவாக்கப்பட்டிருக்க கருத்திட்டைகள் அங்க வர யாரா இருந்தாலும் அவங்க தியானம் பண்ற அமைப்புல நிசப்தமான ஒரு இடமாக இருக்கணும்னே உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த இடத்தையும் குடைவரை கோயில் அமைப்பிலேயே கட்டியிருக்காங்க. மறுபடியும் ஜீசஸ் கமரா இந்த கட்டடங்களை ஆய்வு செய்து இதை உருவாக்கியது இன்காஸ் கிடையாது, இதன் சிதிலமடைந்த சில இடங்களை மட்டுமே இன்காஸ் மறுசீரமைப்பு செஞ்சிருக்காங்க. ஆனா இதன் மூல அமைப்பை இன்காஸ் உருவாக்கலன்னு சொல்றாரு. இந்த பாறைகள் எப்ப உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ற நவீன அறிவியலாளர்களால இதையெல்லாம் எப்படி உருவாக்கி இருப்பாங்கன்னு சொல்ல முடியல. இந்த விஷயத்திலேயே நவீன அறிவியலாளர்கள் பெருவில் இருக்கும் பண்டைய கட்டுமானங்களில் காலம் குறித்து சொன்ன அத்தனையும் சுத்த பொய்னு உறுதியாகுது. ஜீசஸ் கமராவுடைய கலீக் ஜான் பீட்டர் டிஜாங் இந்த பெரும் பாறைகளை எப்படி உருவாக்கி இருப்பாங்கன்ற தடயங்கள் சக்சயகோமானில் இருப்பதாக சொல்றாரு. இவர் நம்மள ஒரு டனல் மாதிரி உருவாக்கப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அதோட பெயர் சின்சனாச்சிகோ. யான் பீட்டர் இயற்கையாக இருக்கும் பெரும்
பெரும் பாறைகளை உருக்கி குறிப்பிட்ட வடிவத்திற்கு கொண்டு வரும் முறை அண்ணன் பச்சா முறைகளில் ஒன்றாக இருந்ததுன்னு சொல்றாரு. அப்படின்னா குமரி தமிழர்கள் இன்னும் எவ்வளவு கட்டட முறைகளை உருவாக்கி இருக்காங்கன்னு சங்க காலத்தில் அழிந்து போன இலக்கியங்களில் தான் இருக்கும் போல. பெரும் பாறைகளை ரொம்பவும் மிருதுவாக்கி தாங்கள் நினைத்த வடிவத்தில் அமைச்சிருக்காங்க. ஆனா எப்படி ஒரு பாறையை சாஃப்டாக்க முடியும்? என்ன மாதிரியான தொழில்நுட்பத்தை அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க? அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்குன்னு சொல்ற நம்ம கிட்ட ஒரு பாறையை சாஃப்ட் ஆக்குறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இல்லாத இவங்களால எப்படி ஒரு பாறையை சாஃப்ட் ஆக்க முடிஞ்சது? இயான் பீட்டர் இந்த டனல் இருக்கும் சுவர்களிலேயே இதை எப்படி உருவாக்கி இருப்பார்கள்னு நாம கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாரு. மேலும் இந்த சுவர்கள் ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. இப்படி ஒரு ஷைனிங் வரணும்னா நிச்சயம் இந்த பெரும் பாறைகளை வெப்பத்தால் தான் அவர்கள் மிருதுவாக்கி இருப்பாங்கன்னு சொல்றாரு. நவீன அறிவியலாளர்கள் இதை விட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. உண்மையாவே விட்ரிஃபிகேஷன்னா எந்த ஒரு சப்ஸ்டன்ஸையும் கண்ணாடியை போல் மாற்றுவது. கண்ணாடி போல மாத்த 1400 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவைப்படும். அந்த அளவிலான வெப்பத்தை பாறைகளின் மேல் பயன்படுத்தி, ஆனா அந்த அளவுக்கான வெப்பத்தை எந்த விதத்துல பயன்படுத்தினாங்கன்னு யாருக்குமே தெரியல. இப்ப இருக்க நம்மால அதையெல்லாம் கிராபிக்ஸ்ல மட்டுமே பண்ண முடியும். அதனால நவீன அறிவியலாளர்கள் இந்த இடத்தை பத்தி சொல்ற அத்தனையும் தூய உருட்டுன்னு, அவங்களுடைய விளக்கத்துல எந்தவித லாஜிக்கும் கிடையாதுன்னு, இந்த டெக்னாலஜி மிகவும் அட்வான்ஸ்டு டைப், இதை பயன்படுத்தியவர்கள் இன்காஸ் இனத்திற்கு முன்பு வாழ்ந்த மக்கள்னு இயான் பீட்டர் சொல்றாரு. பண்டைய கால மக்கள் உருவாக்கி வச்சிருக்க எதையுமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜில உச்சம் பெற்று விட்டோம், நாம தான் பயங்கர அறிவாளிகள்னு சொல்ற நம்மால மறு உருவாக்கம் செய்யவே முடியல. பழங்கால மக்களின் அறிவியலில் ஒரு பங்கு அறிவியலை கூட நாம இன்னும் கண்டறியவே இல்லைன்னு தான் பெரும்பாலான அறிவியலாளர்கள் சொல்றாங்க. ஜீசஸ் கமோரா இதை ரொம்ப அழகா சொல்றாரு. வரலாற்றில் ஏகப்பட்ட ரகசியங்களும் இனம் புரியா விஷயங்களும் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இதையெல்லாம் முழுமையாக நம்மால் புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு. திமிர் பிடிச்ச மாடர்ன் ஹியூமன்ஸ் ஆன நாம பண்டைய மக்களை விட மிகவும் அறிவில் குறுகியவர்கள்னு ஏத்துக்கிட்டே ஆகணும். இந்த உண்மையை நாம ஏத்துக்கிட்டாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். ஆனா மாடர்ன் அஜெண்டா சயின்ஸ் மற்றும் அஜெண்டா அறிவியலாளர்கள் எந்த விஷயத்தையும் தெளிவா விளக்காம ஒரு பொய்யான அறிவியலையே மக்கள் மத்தியில் திணிச்சிட்டு வருது. இன்கா முன்னோர்களின் பழங்கதைகளின்படி வீரகோச்சா கடலில் இருந்து வந்து நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கும் போது கட்டுமான கலையையும் அவர் தான் கொண்டு வந்திருக்காரு. வீரகோச்சா கட்டடங்களை கட்டும் போது பாறைகளை நெருப்பால் எரிய வைத்து தன் கணக்கில் எடை கொண்ட பாறைகளை மயிலிறகு போல லேசானதாக்கி எங்கு பொருத்தணுமோ அங்கு பொருத்துவார்னு ஸ்பானிஷ் வரலாற்றாய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இத மாடர்ன் சயின்ஸ் அறிவாளிகள் மாதிரி பார்த்தா கற்பனை கதை மாதிரி தான் தெரியும். ஆனா இத ஆழ்ந்து பார்த்தா இது நெருப்பை பற்றி நமக்கு இன்னும் தெரியாத அறிவியலை பற்றி பேசுதுன்னு தெளிவா புரியும். ஆண்டஸ் மலைத்தொடரையும் தாண்டி இதே அமைப்பினால் உருவாக்கப்பட்ட கட்டடம் அமேசான்ல ஏதாவது இருக்குமா? ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பார்த்தோம், அமேசான் காடுகளுக்கு அடியில் மனிதர்களின் வரலாறு தொடர்பான ரகசியங்கள் இருக்குன்னு. அதுவும் 25,000 வருடத்திற்கு முந்தைய கால அளவில் 1542ல அமேசான் காடுகளை சுற்றி வந்த ஐரோப்பியர்களான பிரான்சிஸ்கோ மற்றும் காஸ்பர் இப்ப இருக்கிற மாதிரி மனிதர்கள் இல்லாத காடாக அமேசான் 16ஆம் நூற்றாண்டில் இல்லை, மாறாக அமேசான் காடுகள் முழுக்க நாகரிகமடைந்த மக்கள் கூட்டம் கூட்டமாய் இருந்ததாக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா யூரோப்பியன் மிஷனரிஸ் இவங்க போய் வந்த 100 ஆண்டுகள் கழிச்சு அதே அமேசான் காடுகளுக்கு வராங்க. பிரான்சிஸ்கோ மற்றும் காஸ்பர் சொன்னது போல எந்த நகரமும் இல்ல, எந்த மக்களையும் இவங்க பார்க்கல. அதனால இந்த 2 பேரும் ஸ்பானிஷ் மன்னனிடம் பணம் வாங்கவே கதையிழந்து விட்டுருக்காங்கன்னு அவங்க எழுதிய குறிப்புகளை கட்டுக்கதைகள்னு மாடர்ன் சயின்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ரீசெண்டா அமேசான்ல இருந்து வெளியுலகிற்கு தெரிய வந்த ஜியோகிளிப்ஸ் மாடர்ன் சயின்ஸ் சொல்றது தான் போய் பிரான்சிஸ்கோ அண்ட் காஸ்பார் எழுதியது 100% உண்மைன்னு உறுதிப்படுத்தியிருக்கு. நார்தன் பொலிவியால 2019ஆம் ஆண்டு அடர்ந்த அமேசான் காடுகளில் லைடார் டெக்னாலஜியை பயன்படுத்தி பார்த்தப்ப பயங்கரமான ஆச்சரியம் வெளிவந்துச்சு. மிகப்பெரிய அளவிலான சாலைகளும் கட்டுமானங்களும் அமேசான் காடுகளுக்கு அடியில் இருப்பதை பார்த்ததும் தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு பேச்சு மூச்சே வரல. ஏன்னா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மேன்மேட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு நகரம் போல பெரிய அளவுல இருக்கு. இந்த நகரம் எந்த அளவுக்கு தூரமாகவும் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு ரஃப் டிசைன் பண்ணிருக்காங்க ஆய்வாளர்கள். அதன்படி அந்த நகரம் இப்படித்தான் இருக்கும். பிரமிட் அமைப்பை நடுமையத்தில் வச்சு வழிபாட்டுக்காகவும் அதை சுத்தியும் மக்கள் வீடுகளை கட்டியும் வாழ்ந்திருக்காங்க. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த நகரத்தோடவே இன்னும் 2 அல்லது 3 நகரங்கள் இதே அமைப்பில் இதே வடிவிலான நகரங்கள் இணைப்பில் இருந்திருக்கு. இந்த இடத்துல யாரு வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. ஆனா இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட நகரங்கள் இந்த அமேசான் காடுகளுக்குள்ள மறைஞ்சிருக்குன்னு மட்டும் தெரிய வருது. அமேசானை சுத்தியும் பல்வேறு பழமையான இடங்கள் தொடர்ந்து தானாகவே வெளிவந்துட்டு இருக்கு. இது நமக்கு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, அமேசான் முழுக்க ஒரு காலத்தில் மனிதர்கள் நிரம்பி வாழ்ந்திருக்காங்கன்னு. குறைஞ்சபட்சம் 20 மில்லியன் மக்களுக்கு மேல இங்க வாழ்ந்தாங்கன்னு ஆய்வாளர்கள் கெஸ் பண்றாங்க. ஆக அமேசான் பற்றி நமக்கு சொல்லி வந்த எல்லாமே சுத்த பொய். துகானோ பழங்குடிகளின் கதைப்படி பாம்பு போல இருக்கும் அமேசான் நதியில் ஒரு மக்கள் குழு வந்ததாகவும் அதன் பிறகு சூரியனின் மகள் வந்து நெருப்பையும் கருவிகளையும் தந்து துகானோ மக்கள் நாகரிகம் அடைய உதவியதாகவும் சொல்றாங்க. இதை கேட்டதும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கதை நினைவுக்கு வந்திருக்கும். அதுதான் பெருவெள்ள கதை. அதேதான் மக்களே, அந்த பெருவெள்ளத்திற்கு பிறகு தண்ணீர் வழியா வந்த மக்கள் இனத்தின் கதை தான் இங்கேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா எப்படி இப்பேற்பட்ட காட்டை தங்களுடைய வீடா மாத்திருப்பாங்க? அதுவும் 20 மில்லியன் மக்களுக்கான உணவை எப்படி இந்த காட்டுல உருவாக்கி இருப்பாங்க? இதற்கான பதில் மனுஷ்
ரீஜியன்ல எவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு இந்த காடு எப்படி உணவளிச்சதுன்னு பண்டைய கால அறிவியலின் தடயம் மூலமா நமக்கு புரிய வைக்குது. ஏஞ்சலா அரோஜா ஒரு தொல்லியலாளர். குறிப்பா மனிதர்களுக்கும் தாவரங்களுக்குமான தொடர்பை கண்டறிவதில் கெட்டிக்காரங்க. மழைக்காடுகளின் மண் விவசாயத்துக்கு எப்பவுமே ஒத்து வராது. ஆனா அமேசானில் மக்கள் வாழ்ந்த பகுதிகளில் விஞ்ஞானிகள் அசாத்தியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா தானாகவே புதுப்பித்துக் கொள்ளும் மண். இதை அமேசானியா டாக் எர்த்னு சொல்லுவாங்க. காட்டுல இருக்க மத்த மணலை விட இந்த டாக் எர்த் மணல் பயங்கரமான கருநிறத்துல இருக்கும். இந்த மணல் கூடவே பாக்டீரியாவும் இருக்கு. அந்த பாக்டீரியா தான் கான்ஸ்டன்டா தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் தன்மை கொண்டதால இந்த டாக் எர்த் மணல் எப்பவுமே புதிய மணலாவே இருக்கு. இந்த மேஜிக்கல் சாயில் அமேசான்ல எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்தாங்களோ அங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மணல்களோடு பானை ஓடுகளும் மட்பாண்டுகளும் கிடைச்சது. அதை டேட்டிங் பண்ணதும் இந்த சாயில மகள் 7000 வருடத்திற்கு முன்பு பயன்படுத்தி இருக்காங்கன்னு தெரிய வருது. அமேசான் காடுகள் முழுக்க 39,000 கோடி மரங்களும் 16,000 இனங்களும் இருக்கு. இந்த மொத்த காட்டையும் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களால் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா மக்களே, ஐசேஜுக்கு முன்பு வரை அமேசான் இப்ப இருக்க மாதிரி அடர்த்தியான காடு கிடையாது. புல்வெளி நிறைந்த சமவெளியாக இருந்திருக்கு. இதை நவீன அறிவியலாளர்களே உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த மாபெரும் மழைக்காடு பனியுகத்திற்கு பின்பு நிலவிய தட்பவெப்பத்தால் உண்டானதுன்னு நவீன அறிவியலாளர்களே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா சமீபத்துல ஆர்கியோபாட்டனிஸ்ட் திடுக்கிடும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா அமேசான் காட்டில் இருக்கும் பாதி மரங்கள், அதாவது 1.4% மரங்கள் மனிதனுக்கு தெரிந்து மனிதர்களுக்காக பயன்படக்கூடிய மரங்களாக இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த மரங்கள் பெரும்பாலும் அமேசான் காடுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரங்கள் பக்கத்திலேயும் அதை சுற்றிலும் இருப்பதையும் இவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அமேசான் ஒரு ஆள் அரவமற்ற காடுன்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. அதன் பிறகுதான் இங்க இருக்கும் பெரும்பாலான மரங்கள் விதைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். நாம நினைச்சதை விட இந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் மிகப்பெரிய அறிவாளிகளா இருந்திருக்காங்க. அதனாலதான் இப்ப வாழ்ற நம்மளால உருவாக்க முடியாத, நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய காடான அமேசானை உருவாக்கி இருக்காங்க. மரங்கள் நடப்பட்டு வளர்க்கப்பட்டதற்கான ஆதாரம் அமேசான் காடுகளில் கிமு 10,800 ஆண்டுகளுக்கு முந்தைய அளவில் கிடைச்சிருக்கு. சரியா பனியுகம் முடிஞ்சு சில டெக்கேட்ஸ் கழிச்சு இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்காங்க இங்கு வாழ்ந்த அறிவாளிகள். இந்த அமேசான் காடுகளில் நாகரிகத்தை உருவாக்க உதவிய சூரிய கடவுளின் மகள் இந்த நாகரிகம் உருவானதும் வேற்றுலகம் செல்லும் போது அவங்களை தொடர்பு கொள்ளும் வழியை இந்த மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அமேசான் பழங்குடி மக்களுக்கு நாகரிகத்தை கற்றுத்தந்து அவங்க செழிப்படைய உதவிய சூரியனின் மகள் தன்னை தொடர்பு கொள்ள ஒரு வழியை சொல்லிட்டு போறாங்க. அதுதான் அயஹுவாஸ்கா. அது போதையை தாண்டிய ஒரு நிலை. தமிழர்கள் தேரலை பயன்படுத்தினாங்கன்னு பல தமிழறிஞர்களும் சொல்லியிருப்பாங்க. ஆனா தேரல்னா இவங்க சொல்ற மாதிரியான மதுபானம் கிடையாது. அதோட உண்மையான பொருள் அயஹுவாஸ்கா, அதாவது போதைக்காக பயன்படுத்தப்பட்ட பானம் கிடையாது. அதோட பயன்பாடே வேற. அயஹுவாஸ்கா ஒரு பானம், ஆனா நாம குடிக்கிற மது வகையை சேர்ந்தது கிடையாது. இது ஆதி தமிழர்களின் அறிவியல் கண்டுபிடிப்பு. இதை குடிச்சா நாம வேறொரு பரிணாமத்துக்கு பயணிக்கிற மாதிரியும் வேறொரு உலகத்துல இருக்கிற மாதிரியும் பல விஷயங்கள் நமக்கு தோண ஆரம்பிக்கும். இதைத்தான் பல்லாயிரம் ஆண்டுகளா அமேசான் மக்கள் பயன்படுத்தி வராங்க. இதை குடிச்சதும் ஏற்படுற விஷயம் தான் இன்னி வரைக்கும் எந்தவித மெத்த பிடிச்ச மேதாவியாலும் விளக்க முடியாத ரகசியமா இருக்கு. இதை எப்படி பயன்படுத்தணும், எந்த விதத்துல பயன்படுத்தணும்னு விதிமுறைகளே இருக்கு. இதை பூசாரிகளின் முன்னிலையில் தான் பயன்படுத்தணும். அதுலயும் இது பற்றி அனுபவம் வாய்ந்த பூசாரிகளை வச்சுட்டு தான் நாம இதை பயன்படுத்தவே ஆரம்பிக்கணும். இதை பயன்படுத்தி அதன் மூலமா கண்ட காட்சிகள் தான் இது. மிகப்பெரிய அறிவாளியால கூட ஜியோமெட்ரிக்கல் பிரிசிஷனோட இதை மறு உருவாக்கம் செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கணிதத்தை விடவும் அதிநவீன முறையில் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு அறிவியலாளர்களே சொல்றாங்க. இந்த அயஹுவாஸ்காவை முதல் முறையா பயன்படுத்தின நபர்கள் சொல்லும் முதல் விஷயம், நாங்க கற்பனையிலும் பார்க்காத பல உருவங்களோடு பேசணும்னு தான் சொல்லுவாங்க. அந்த உருவங்கள் சில நேரத்துல மிருக உடலும் மனித உடலும் இணைந்தது போல காட்சியளிக்கும்னு சொல்லுவாங்க. இங்க நீங்க ஒரு விஷயத்தை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இது பொய்யோ ஃபோர்ஜரியோ கிடையாது. முழுக்க முழுக்க அயஹுவாஸ்கா பானத்தை அருந்தியவர்களின் முதல் வெளிப்பாடு இதுதான். நீங்களே குடிச்சாலும் உங்களுக்கும் இதுதான் முதல்ல வெளிப்படும். இந்த விஷன்ஸ் அண்ட் டிராயிங்ஸ் அமேசான்ல மட்டும் கிடையாது, எல்லா பழங்கால கட்டடங்கள் இருக்கும் இடத்திலும் இடம்பெற்றிருக்கு. இன்காஸ், மாயன்ஸ், அதுக்கு முன்பிருந்த அவர்களின் முன்னோர்கள்னு எல்லாருமே சைக்கடெலிக் விஷன்ஸை செதுக்கியும் வரைஞ்சும் வச்சிருக்காங்க. துகானோ பழங்குடி மக்கள் அவங்க வீட்டையே பயங்கரமான விஷுவல் ஆர்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு கலைக்கூடமாவே வரைஞ்சு வச்சிருப்பாங்க. குறிப்பா அவங்க வழிபாட்டு இடத்தை வேற லெவல்ல வரைஞ்சு வச்சிருக்காங்க. துகானோ பழங்குடியின் கதைகளின்படி சூரியனின் மகள் இவங்களை விட்டு போகும்போது அயஹுவாஸ்காவை எப்படி தயார் பண்ணணும், அதை எப்படி பயன்படுத்தி இந்த விஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்ன்றத இவங்களுக்கு கத்துக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்கா மொழியில் அயஹுவாஸ்கானா வைன் ஆஃப் சோல்ஸ், அதாவது ஆன்மாக்களின் கோடின்னு பொருள். இந்த பாறை ஓவியங்கள் துகானோ பழங்குடி வசிக்கும் இடத்தில் இருக்கு.
இதுல வரையப்பட்டிருக்கும் எல்லா ஓவியங்களும் அயஹுவாஸ்காவை பயன்படுத்தி இப்ப கிடைச்ச விஷன்ஸ் படி உருவாக்கப்பட்ட அதே ஓவியங்களோட ஒத்து போகுது. இந்த ஓவியங்கள் எல்லாம் கடைசி ஐஸ் ஏஜ் அப்ப உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அயஹுவாஸ்கா கிமு 13,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பயன்பாட்டில் இருந்து வந்திருக்கு. இதை பயன்படுத்திய மக்கள் இதன் வேதியியல் முறைகளையும் நல்லா தெரிஞ்சு அறிவில் முதிர்ந்த மக்களா தான் இருந்திருக்காங்க. இந்த ஜியோமெட்ரிக் டிராயிங்ஸ்க்கும் அமேசான் காடுகளில் நாம பார்த்த பிரம்மாண்டமான ஜியோகிளிப்ஸ்க்கும் ஒற்றுமை இருக்கு. இந்த ஜியோகிளிப்ஸ் எல்லாத்தையுமே தங்களுக்கு காண்பிக்கப்பட்ட விஷன்ல இருந்து தான் உருவாக்கி இருக்காங்கன்ற ஒரு தியரியும் அறிவியலாளர்கள் பேசிட்டு வராங்க. நார்த் அமெரிக்கால இருக்க ஒஹாயோலையும் இதே மாதிரி ரொம்ப அற்புதமான ஜியோகிளிப்ஸ் இருக்கு. சவுத் அமெரிக்கா டு நார்த் அமெரிக்கா ரெண்டு இடத்துலயும் சேம் பேட்டர்ன் கொண்ட ஜியோகிளிப்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. இத படிப்பறிவு இல்லாதவங்க கூட சரியா சொல்லுவான், ஒரே இனம் தான் இங்கேயும் வரைஞ்சிருக்கு அங்கேயும் வரைஞ்சிருக்குன்னு. ஆனா நவீன அறிவியலாளர்கள் வழக்கம் போல இது சமீபத்தில் உருவானது, இதை உருவாக்கியது வேறொரு இனம்னு உருட்டிட்டு வராங்க. இதே ஒஹாயோல தான் சர்பன்ட் மவுண்டும் இருக்கு. இந்த சர்பன்ட் மவுண்ட் சூரியனையும் சந்திரனையும் மையப்படுத்தியே உருவாக்கப்பட்டிருக்குன்னு சீசன் 1லயே சொல்லியிருப்பேன். அமெரிக்காவில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டு ஆராயப்பட்ட மவுண்ட்ஸ் கஹோக்கியா 1000 ஆண்டுகளுக்கு முந்தையது, பாவர்ச்சி பாயிண்ட் 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது, லோவர் ஜாக்சன் மவுண்ட் 5000 ஆண்டுகளுக்கு முந்தையது. இது எல்லாமே வானியல் நிகழ்வுகளை மையப்படுத்தியே கட்டப்பட்டிருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி உறுதிப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி அமேசான்ல கிடைச்ச இந்த ஜியோகிளிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா அதே வானியல் நிகழ்வுகளை கணக்கு பண்ணத்தான் உருவாக்கப்பட்டிருக்கும்னு சில அறிவியலாளர்கள் சொல்றாங்க. மேலும் இது பற்றிய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நவீன மனிதர்களான நாம தான் டெக்னாலஜில டெவலப் ஆகி ஸ்பேஸ் பற்றி பயங்கரமா தெரிஞ்சுக்கிட்டோம்னு பல கோமாளிகள் உளறிட்டு சுத்துவாங்க. ஆனா பண்டைய கால மக்கள் அண்டத்தை ஆராய்ந்து அது பற்றி தெரிந்து கொண்ட 1% கூட நாம இன்னுமே தெரிஞ்சுக்கல. அதுதான் உண்மை. ஒஹாயோல இருந்து 1300 மைல் தொலைவில் மெக்சிகோவின் வடக்கு பகுதியில் பனிப்பாலைவனம் இருக்கு. இங்க தான் பிரம்மாண்டமான கிராண்ட் கேனியன்ஸ், சாண்ட்ஸ்டோன் கிளிஃப்ஸ்லாம் இடம்பெற்றிருக்கு. இங்க வானிலை அம்சங்களும் கொடூரமானதா தான் இருக்கும். இந்த இடத்தை பேட்லேண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடத்துல ஒன்னுத்தையும் உருவாக்கவோ கட்டி எழுப்பவோ முடியாதுன்னு நினைப்பீங்க. ஆனா அது தவறு. as I have always said, பண்டைய மக்கள் நம்மள மாதிரி சோம்பேறிகளோ தற்குறிகளோ கிடையாது. நம்மை விட மிக பெரும் அறிவாளிகள், உழைப்பாளிகள். இது நார்த் அமெரிக்கால இருக்க முக்கியமான தொல்லியல் இடங்களில் ஒன்னு. டசன் கணக்குல உருவாக்கப்பட்ட ஏன்ஷியன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த பேட்லேண்ட்ஸ் முழுக்க இருக்கு. இதுதான் சாக்கோ கேனியன். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் என்னை வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு மர்மமாவே இருந்து வருது தொல்லியல் ஆய்வாளர்களுக்கும் அறிவியலாளர்களுக்கும். இதை யார் கட்டினது, எப்படி கட்டினாங்க, எதுக்காக கட்டினாங்கன்னு யாருக்குமே தெரியல. இந்த கட்டுமானங்கள்ல முக்கியமான கட்டுமானம் ஒன்னு இருக்கு. அத பியூப்ளோ போனிச்சோன்னு சொல்லுவாங்க. அடுக்குமாடி குடியிருப்பு போல உயரமா கட்டப்பட்ட இதுல ரூம்ஸ், காரிடார்ஸ், மிகப்பெரிய சர்க்குலர் என்க்ளோசர்ஸும் உருவாக்கப்பட்டிருக்கு. சில அறைகளுக்கு எந்த வழியுமே இல்லாம உருவாக்கி வச்சிருக்காங்க. தொல்லியல் ஆய்வாளர்கள் பல வருஷமா ஆராய்ச்சி பண்ணியும் அவங்களால இதை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினலி இந்த பியூப்ளோ போனிச்சோ இப்படித்தான் இருந்திருக்கும் மக்களே. செமிசர்க்கிள் வடிவத்துல 800க்கும் மேற்பட்ட அறைகள் கொண்டு கிராண்ட் கேனியன்ஸை நோக்கி கட்டப்பட்டிருக்கு. சாக்கோ கேனியனுடைய சீஃப் நேத்தன் ஹேட்ஃபீல்ட் பல ஆண்டுகளா இந்த கட்டடங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு வராரு. இந்த கட்டடங்கள் அமெரிக்காவின் மிகப்பெரிய கட்டடங்களாக 19ஆம் நூற்றாண்டு வரை இருந்ததாகவும் இதை பியூப்ளோ மக்களின் முன்னோர்கள் கட்டியதாகவும் சொல்றாரு. ஆனா எந்த காலத்தை சேர்ந்த முன்னோர்கள்னு சொல்லல. ஏன் மத்த எல்லா இடத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இவ்வளவு சிக்கலான அமைப்புல இந்த கட்டுமானத்தை உருவாக்கணும்? 800க்கும் மேற்பட்ட அறைகள் இருந்தும் மக்கள் வாழ்ந்ததற்கான எந்த ஒரு தொல்லியல் தடயத்தையும் ஆய்வாளர்களால இன்னி வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த இடிபாடுகள் நிறைந்த கட்டடங்களுக்குள் 100க்கும் மேற்பட்ட சடங்குகள் செய்து புதைக்கப்பட்ட பல தொல்லியல் பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பயங்கரமான உழைப்பையும் கஷ்டத்தையும் தாங்கி இவ்வளவு பெரிய கட்டுமானத்தை கட்டி மக்கள் யாரும் இங்கு வாழாம சடங்குகள் செய்யும் இடமா மட்டுமே பயன்படுத்தி வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க வாழ்ந்த இடம் எப்பேற்பட்ட பிரம்மாண்டமானதா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பியூப்ளோ மக்களின் வழி வந்த ஹாப்பி இன மக்கள் இதை கிவான்னு சொல்லுவாங்க. கிவான்னா சடங்குகள் செய்யும் புனித இடம்னு அர்த்தம். இந்த சடங்கு நடக்கும்போது வினோதமான டொபாக்கோவை பயன்படுத்துவாங்க ஹாப்பி மக்கள். சாக்கோ கேனியனுக்கு வடக்குல, அதாவது யூட்டா பகுதியில் தொல்லியல் ஆய்வாளர்கள் மனிதன் உருவாக்கிய பண்டைய அடுப்பாங்கரையில் மிக பழமையான ஹாலுசினோஜெனிக் ஸ்பீசிஸின் விதைகளான கயோட்டி டொபாக்கோவை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. அப்ப இந்த விதைகளை அவங்க கார்பன் டேட்டிங் பண்ணும்போது இது கிமு 12300 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்பட்டதுன்னு தெரிய வருது. இதன் மூலமா கயோட்டி டொபாக்கோ விதைகளை இங்கு வாழ்ந்த மக்கள் பனியுகத்திற்கு முன்பிருந்தே பயன்படுத்தி வந்திருக்காங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அமேசான்ல அயஹுவாஸ்காவை பயன்படுத்துறது போல பேட்லேண்ட்ஸ்ல கயோட்டி டொபாக்கோவை பயன்படுத்தி வந்திருக்காங்க. கிவா பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க மிகப்பெரிய கிவா இருக்கும் இடம் பியூப்ளோ போனிச்சோக்கு கொஞ்சம் தூரத்திலேயே இருக்கு. அத காசா ரிங்கோனாட்டோன்னு சொல்லுவாங்க. இந்த கிவாவுடைய ஸ்ட்ரக்சர்ல நார்த் போல் அண்ட் சவுத் போல நோக்கி டி ஷேப் நுழைவு வாயில்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கிவா ஸ்ட்ரக்சரையும் ஸ்பேஸையும் டைம் லாப்ஸ் பண்ணி பார்த்ததுல இந்த நுழைவு வாயில்கள் கனக்கச்சிதமா நார்த் ஸ்டார் போலாரிஸை நோக்கி இருப்பது தெரிய வருது. ஹாப்பி மக்களின் பழங்கதைகளின்படி நாம வாழ்ற பூமிக்கு கீழே ஏற்கனவே 3 உலகங்கள் இருந்தது. அது அழிஞ்சதும்
முழுவதும் உண்டான 4ஆம் உலகத்துல தான் நாம வாழ்றோம்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் உயிரை உருவாக்கியதும் சூரிய ஆத்மா அந்த உயிரை உருவாக்கிய ஸ்பைடர் கிராண்ட்மதர் கிட்ட நீ இந்த உயிர்களை முதல்ல இருக்க 2 உலகத்துல வாழவை, 3வது உலகத்துல ஆதி மனிதர்களுக்கு மட்பாண்டங்களை செய்வது எப்படின்னோ நல்லது கெட்டது எதுன்னோ கத்து தர சொல்லிச்சான் அந்த சூரிய ஆத்மா. அதன்படி அந்த ஸ்பைடர் கிராண்ட்மதரும் கத்து தந்தாங்களாம். ஆனா சில மனிதர்கள் தீய வழியில் சென்றதால கோபமடைந்த அந்த சூரிய ஆத்மா நல்ல மனம் கொண்டவர்களை மட்டும் மேல் நோக்கி போக சொல்லிச்சான். 3வது உலகத்திலிருந்து மேல போனவங்க வந்து சேர்ந்த இடம் தான் 4வது உலகமான நாம வாழும் இப்போதைய நிலப்பகுதியா. இப்பவும் கிராண்ட் கேனியன்ல குறிப்பிட்ட இந்த இடத்தை மிக புனிதமான இடமா கருதுறாங்க ஹாப்பி இன மக்கள். இந்த இடத்தின் பெயர் சிவப்பு. இதுல இருந்து தான் இவங்களுடைய முன்னோர்கள் மேல வந்தாங்கன்னு நம்புறதால யாரையும் இதுக்கு பக்கத்துல வர அனுமதிக்கவே மாட்டாங்க. இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் கிவா அமைப்பு. நான் சொன்ன இந்த கதையை கேட்டதும் இது கற்பனை, இது உருட்டுன்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஆனா ஒரு காலத்துல பூமியில் வாழ்ந்த மக்கள் பூமியுடைய மேற்பரப்பிலிருந்து பாதுகாப்பா இருக்க பூமிக்கு அடியில் தங்கும் நிலை உண்டாச்சு. சரியா கிமு 12800 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கட்ரோயஸின் பேரழிவிலிருந்து தப்பிக்க மக்கள் பூமிக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. பல அறிவியலாளர்கள் வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பூமியையே கபலீகரம் செய்த பேரழிவு காஸ்மிக் இம்பாக்டால் உண்டாச்சுன்னு. அந்த நேரத்துல காமெட்ஸ் வெடிச்சு பூமி முழுக்க சிதறி சின்ன பின்னமாக்கும் போது மக்கள் பூமிக்கடியில் தஞ்சம் புகுந்து எர்த் சர்ஃபேஸ்ல நிலைமை சரியானதும் திரும்ப மேல வந்த நிகழ்வை தான் அறிவியலாளர்கள் சொல்றாங்க. அதையே தான் ஹாப்பி இன மக்களுடைய முன்னோர்கள் செவிவழி செய்தியா இவங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த நிகழ்வை ஹாப்பி இன மக்கள் அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தி வந்திருக்காங்க. இந்த கட்டுமானத்தை பயன்படுத்தி விவசாயத்திற்கு உகந்த வானியல் கணிப்பை இதன் மூலம் கணக்கிட்டு எப்ப விதைக்கணும் எப்ப அறுவடை செய்யணும்னு கணக்கு பண்ணும் மிகப்பெரிய அறிவியலாளர்களாவே வாழ்ந்திருக்காங்க இந்த மக்கள். ஆனா விவசாயத்துக்காக மட்டுமே இதை பயன்படுத்தல. சாக்கோ கேனியனுக்கு 90 மைல் தொலைவில் ஒரு தனித்துவமான மணற்கல்மேடு இருக்கு. அதுக்கு இடையில கிவா ஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுவும் 18.6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் லூனார் ஈவென்ட்டை அப்சர்வ் பண்ண வடக்கு நோக்கி நிலா தோன்றுவதையும் மறைவதையும் துல்லியமா கணக்கு பண்ண உருவாக்கி வச்சிருக்காங்க. நிலா இந்த 2 பாறைகளுக்கு இடையில் ஒரு முறை மட்டுமே தோன்றும். அதுக்கப்புறம் இந்த நிகழ்வை நாம மறுபடியும் பார்க்க 18.6 வருஷம் காத்திருக்கணும். அப்படின்னா எத்தனை 18 ஆண்டுகள் நிலவை கண்காணித்து கணக்கிட்டு அதன் பிறகு இதை கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. இதுதான் முன்னோர்களின் அறிவியல் அறிவு. இது நமக்கு துளியும் தெரியாது, அந்த அறிவும் நமக்கு கிடையவே கிடையாது. சாக்கோ கேனியன் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் நிலவுக்கும் என்ன தொடர்புன்னு ஆராய்ச்சி பண்ண அறிவியலாளர்கள் குறிப்பிடத்தக்க விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நிலா பூமியை நோக்கி இந்த 18 ஆண்டுகளில் எங்கெல்லாம் தோன்றி எப்படி தன்னுடைய பாதையை பூமியின் மீது கடக்கும்னு தெளிவா கணிச்சு நிலா எங்கெல்லாம் தோன்றுதோ அந்த இடத்தை குறிக்க கட்டுமானங்களை கட்டியிருக்காங்க. ஆனா நிலாவுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இருந்தாலும் நிலாவுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தந்தாங்கன்னு கண்டிப்பா தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியாகுது, நிலாவை மையமா வச்சு சடங்குகள் செஞ்சிருக்காங்கன்றது மட்டும் உறுதியாகுது. சாக்கோ கேனியன்ஸுக்கு 5 மைல் தொலைவில் கேனியன் சுவர்களில் எல்லோருடைய கவனத்தை ஈர்க்கும் பழமையான பாறை ஓவியங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. அந்த பிரம்மாண்ட சுவர்ல மனித உடல், மிருகம், மனிதன் சேர்ந்த உடல், ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ், பாம்புகள்னு பலவிதமான ஓவியங்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்டதுன்னு தெரியாத நிலைமையில இன்னும் இருக்கு. இந்த பாறை ஓவியங்களை ஆராய்ச்சி பண்ணதுல சூரிய கிரகணம் பற்றியும் சூப்பர் நோவா பற்றியும் வரைஞ்சு வச்சிருக்கிறத அறிவியலாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இங்கு வாழ்ந்து இதை உருவாக்கிய மக்கள் அரசியல் நோக்கத்துக்காகவோ பொருளாதார நோக்கத்துக்காகவோ போருக்கான உத்தியாகவோ இதை பயன்படுத்தல. மாறா ஏதோ ஒரு விஷயத்துக்காக இதையெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. மால்சா டெம்பிள் நிலா, சூரியன், சிரியஸ் நட்சத்திரத்தை மையப்படுத்தியும், கார்னாக் டெம்பிள் நிலா, சூரியனை மையப்படுத்தியும், அங்கோர் வாட் டெம்பிள் நிலா, சூரியனை மையப்படுத்தியும் கட்டியிருக்காங்க. இது எல்லாத்தையும் கட்டினது யாருன்னு நான் சொல்லல, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கிரஹாம் ஹான்காக் தமிழ் சிவிலைசேஷன் பற்றிய டீப் நாலேஜ் இல்லாம மாயன் சிவிலைசேஷன் தான் இது எல்லாத்துக்குமான முக்கிய கேண்டிடேட்னு அவருடைய கருத்தை முன்வைக்கிறாரு. ஆனா மாயன் சிவிலைசேஷனை உருவாக்குனதே தமிழர்கள் தான் நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. மாயன் சிவிலைசேஷனுடைய அரச பெயர்களே போதும், அவங்க வழிபடுற கடவுள்களுடைய பெயர்களே போதும். மாயன் இனத்தின் புனித இடத்தில் முக்கியமானது பழனி. இந்த இடமே இது ஒரு புனித ஸ்தலமா இருந்ததுன்னு பார்த்ததுமே நாம எடுத்த எடுப்பிலேயே சொல்லிடலாம். இந்த இடத்தை சுத்தி பாறைகள் இருக்கு, தண்ணீர் இருக்கு, நல்ல இயற்கை எழில் இருக்கு. அதனால இந்த இடத்தை தேர்வு செஞ்சு பாறைகளை குடைந்து இப்பேற்பட்ட பிரம்மாண்டங்களை கட்டியிருக்காங்க. ஆனா எப்படி கட்டினாங்கன்னு யாருக்குமே தெரியாது. மாயன் கல்ச்சர் பத்தி பல வருஷமா படிச்சுட்டு வர எக்ஸ்பர்ட் அண்ட் கைட் லூகாஸ் கார்சியா பிரமிடுகளை புனிதமான மலையை குறிக்கவே கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. மலைகள் புனிதம், இந்த 2 வார்த்தையிலேயே நீங்க புரிஞ்சுக்கலாம். மலையினாலே தமிழர்களான நமக்கு முதலில் தோன்றும் ஒரே கடவுள் முருகன். குன்றிருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பான்னு வழி வழியா நாம வழிபட்டு வந்திருக்கோம். இதுதான் நம்மளுடைய வழக்கமாவே இருந்திருக்கு. அதே தான் மாயன்ஸ் இனத்தை உருவாக்கும் முன்பு இங்கு வந்து தஞ்சம் புகுந்த தமிழர்கள் பண்ணிருக்காங்க. அதாவது முருகனை வழிபட மலை போன்ற அமைப்பையே உருவாக்கியிருக்காங்க இந்த இடத்துல. ஆஸ் யூசுவல் இந்த பிரமிட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பேஸ் அப்சர்வேஷனுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. மாயன்களின் முன்னோர்களான நம் குமரி தமிழர்கள் உருவாக்கிய இந்த பழனியை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு விசேஷமான நாள்ல விசேஷமான நேரத்துல சூரிய கோவிலுக்கு போனா அந்த
அந்த பிரம்மாண்டத்தை கண்கூடா பார்க்கலாம். அந்த விசேஷமான நாள் வசந்த கால உத்தராயணம் ஆரம்பமாகும் நாள். அந்த நேரத்துல சூரியன் துல்லியமா கிழக்கில் தோன்றி அதே துல்லியத்தோடு மேற்கில் மறைந்து வசந்த காலத்தை தொடங்கி வைக்கும். டெம்பிள் ஆஃப் த சன்ல உட்கார்ந்து இந்த காட்சியை பார்த்தா அப்படி ஒரு பேரழகா இருக்கும் மக்களே. இந்த வசந்த கால உத்தராயணத்தை மாயன் வம்சாவளிகள் இன்னி வரைக்குமே பெருவிழாவாக கொண்டாடி வராங்க. இந்த பழக்கம் தான் நம்ம கிட்டயும் இருந்துச்சு. சரியா இந்த வசந்த காலம் ஏப்ரல்ல தொடங்கும். அதை பெருவிழாவா நாம கொண்டாடிட்டு வந்தோம் அந்த காலத்துல. ஆனா மாடர்ன் சயின்ஸ் அண்ட் மாடர்ன் கேலண்டர் மார்ச் 20 ஸ்பிரிங் ஈக்வினாக்ஸ் வரும்படி மாத்தி அமைச்சிட்டாங்க. அதனால இப்ப நாம நம்மளுடைய தமிழ் வருஷ பிறப்ப ஒரு நாளா கொண்டாடுறோம். ஆனா இதுக்கு முன்னாடி பண்டைய காலத்துல இத பெருவிழாவா 10-15 நாட்கள் தாண்டியும் கொண்டாடி இருக்கோம். மாயன் மக்களுக்கு வசந்த கால உத்தராயணம் மிக முக்கியமான நிகழ்வு. இத பூமியின் புது சைக்கிள் ஆஃப் லைஃப்னு குறிப்பிடுவாங்க மாயன்ஸ். சூரிய கோயில்ல இருந்து வானத்தை பார்த்தா மரங்களை கடந்து சூரியன் தன்னோட ஒளிக்கற்றைய பழனியில் இருக்கும் ஒரு முக்கிய கோவில்ல படரச் செய்யும். அதுதான் டெம்பிள் ஆஃப் த சன். அண்டத்தையும் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைக்கும் ஓர் அற்புதமான நிகழ்வு தான் இது. இந்த அறிவியல் முறையை நாம காலப்போக்கில் எழுந்துட்டோம். இப்ப நவீன அறிவியல்ன்ற பேர்ல நிலா ஊட்டுகளை எல்லாம் நம்புற நிலைமைக்கு நாம வந்து நிக்கிறோம். இந்த சூரிய ஒளி கணக்கச்சிதமா குறிப்பிட்ட இடத்தில் உட்புகும்படி துல்லியமா கால்குலேட் பண்ணி கட்டியிருக்காங்க. பண்டைய கால அறிவியலின் முக்கிய சான்றுகளாக இருப்பதுதான் இந்த கட்டடங்களும் நம்ம நாட்டில் இருக்க கோவில்களும். குளிர்கால சங்கராந்தி அப்ப சூரிய ஒளி கோவிலின் வாசலிலிருந்து கருவறைக்குள்ள கச்சிதமா போகும். 6 மாசம் கழிச்சு கோடைக்கால சங்கராந்தி அப்போ சூரிய ஒளி கருவறைக்கு வலது பக்கம் சின்ன அளவுல கச்சிதமா நுழையும். உத்தராயணம் அப்ப சூரிய ஒளி கோவிலின் வாசலிலிருந்து கருவறைக்குள் அற்புதமா நுழையும். இந்த அமைப்பை எவ்வளவு அறிவியல் மற்றும் கணிதவியல் ஆற்றலோடு திறமையோடு உருவாக்கி இருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே. இதே மாதிரி நாம இப்ப பண்ணணும்னா பல பேரோட உழைப்பும் பல பேருடைய ஆற்றலும் திறமையும் நமக்கு தேவை. அதுவும் உடனே முடிகிற வேலை கிடையாது. அப்படின்னா இவங்க இதை எப்படி சாத்தியப்படுத்தியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. இந்த நாள் பண்டைய கால மாயன்களுக்கு மட்டும் முக்கியமான நாள் கிடையாது. இப்போ வாழ்ந்துட்டு வர மாயன்களின் வம்சாவளிக்கும் இந்த நாள் முக்கியமான நாளா இருந்துட்டு வருது. ஏன்னா இந்த நாளை அவங்க இன்னி வரைக்குமே கொண்டாடிட்டு வராங்க. வழக்கம் போல கிரஹாம் சரியான கேள்வியை கேட்கிறாரு. இந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் மாயன்களுக்கு கற்றுத்தந்தது மிக பழமையான நாகரிகம் தானான்னு கேட்டுட்டு இந்த உலகம் முழுக்க பிற நாகரிகங்களை உருவாக்கியதோடு நிறுத்தாம அமெரிக்கா முழுக்க இவங்களோட தடத்தையும் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு அந்த நாகரிகம் தமிழ் நாகரிகம்னு தெரியல. மாயன்களுடைய இந்த பழனியின் நடுவில் இருக்க இந்த கட்டடத்தை பேலஸ்னு சொல்றோம் இப்ப நாம. ஆனா இதோட உண்மையான பெயர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இந்த பேலஸ்க்கு மேல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதை பத்தி அறிவியலாளர்கள் பலவிதமான கதைகளை சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப நாம பாக்குற இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்க ரூஃப் ஒரிஜினல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்ப இருந்த மாதிரி இல்லாம தவறான முறையில மாடர்ன் டைம்ஸ்ல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. முதல் முறையா இங்க அகழாய்வு பண்ண போட்டோஸ்ல ரூஃப் இல்லாம தான் இருந்துச்சு. அந்த இடிபாடுகளுடைய உச்சியில தான் மாயன்களின் மிக முக்கியமான சின்னம் கிடைச்சது. அதுதான் வீனஸ். மாயன்களுக்கு மிக முக்கிய கிரகமாக இருந்தது வீனஸ் மட்டும்தான். அறிவியலாளர்கள் இந்த சின்னம் இரவில் பிரகாசமாக ஒளிரும் கிரகத்தின் சின்னம்னு டீகோட் பண்ணி வீனஸ்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா இந்த டவர் குறிப்பா அண்டத்தை கண்காணிக்க பயன்படுத்தியிருப்பாங்கன்னு தெரிய வருது. நம்ம சூரிய குடும்பத்திலேயே பல கிரகங்கள் இருந்தும் மாயன்கள் ஏன் வீனஸை மட்டும் இந்த டவர்ல வரைஞ்சி வச்சிருக்காங்க? அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் மாயன்களுடைய முக்கியமான கடவுளுக்கும் வீனஸுக்கும் இருக்க தொடர்பு தான். பொதுவாக மாயன்களின் கடவுள்கள் எல்லாருமே மனிதர்களாக வாழ்ந்து செத்தவங்க தான். அந்த கடவுளின் பெயர் குல்குல்கன். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அதை நாம பின்னால பார்ப்போம். இவர் நம்மள மாதிரியே ஒரு மனுஷனா வாழ்ந்தவர். இவரை வீனஸோடு ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க மாயன்கள். மாயன்ஸுடைய பழங்கதைகளின்படி குல்குல்கன் பெருவெள்ளத்தால் உலகம் நாசமானதும் தன்னோட இன மக்களோடு மாயன்கள் இருக்கும் இடத்துக்கு கடல் வழியா வந்து சேர்ந்தாரு. இங்க வந்தவர் சட்டம், கட்டடக்கலை, வானியல் கலை, அறிவியல், மருத்துவம், விவசாயம் நாகரிகம் அடைய எந்தெந்த விஷயம் எல்லாம் தேவையோ அந்த எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்திருக்காரு. அதனால இவரை மிக பெரும் ஞானியாகவே மாயன்கள் வழிபட ஆரம்பிச்சாங்க. இவர் இறந்த அன்னைக்கு வீனஸ் கிரகம் பிரகாசமா மின்னினதால இவருடைய ஆன்மா இந்த வீனஸ் கிரகத்தில் இருக்கிறது. அதனால இவர் வீனஸ் கிரகத்திலிருந்து நம்மை வழிநடத்துவார்னு மாயன்கள் அறிவியலையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியையும் இணைத்து இவரை வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. இவருக்காகவே சிச்சன் இட்சால ஒரு அற்புதமான கட்டடத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் குல்குல்கான் கோவில். அதை நாம சாதாரணமா பார்த்தா படிக்கட்டுகள், அந்த படிக்கட்டுகளுக்கு இருபுறமோ பாம்பின் தலைகள் செதுக்கப்பட்டிருப்பது தெரியும். ஆனா வசந்த கால உத்தராயணம் அப்ப சூரியன் அஸ்தமானமாகும் போது இந்த குல்குல்கன் கோவில் பிரமிட்ல இருக்க பாம்பின் தலையோடு பொருந்தும் உடல் போல சூரியனுடைய ஒளிப்பட்டு நிழல் உண்டாகும் போது எக்ஸாக்டா இந்த பிரமிட் என்ட்ரன்ஸ்ல பாம்பு படுத்திருக்கிற மாதிரியே இவங்க கணக்கச்சிதமா செதுக்கி வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கணும்னா எப்பேற்பட்ட அறிவியல் அறிவும் கணித அறிவும் கட்டடக்கலையும் தெரிஞ்சிருக்கணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே. மெக்சிகோவின் பெரும்பாலான பகுதியில் இவரை குல்குல்கன்னு சொல்ல மாட்டாங்க. இவருக்கு ஏற்கனவே இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் கோன்.
கோச்செங்கோன். பெருவெள்ளத்திலிருந்து தப்பித்த மாயன் மக்களுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த கோச்செங்கோன் மாதிரியே பெருவில் இருந்த மக்களுக்கு வீரகோச்சாவும், மெசபடேமியால இருந்த மக்களுக்கு ஒயானஸும், எகிப்தில் இருந்த மக்களுக்கு ஒசாரிசும்னு எல்லா நாகரிகத்திலும் கடல்ல இருந்து வந்த ஒருத்தன் தான் எங்களை வாழ வச்சான்னு பண்டைய கால மக்கள் குறிப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அப்படின்னா இந்த பூமியையே பெருவெள்ளம் சூழ்ந்து கபலீகரம் செய்தது வரலாற்று நிகழ்வே தவிர கற்பனையான கதை கிடையவே கிடையாது. இத கற்பனைன்னு எவனா சொன்னான்னா அவனுக்கு மூலக்கோளாறுன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. மாயன்களோட அறிவியல் வீனஸ் கிரகத்தை பத்தின பல விஷயங்களை நமக்கு சொல்லுது. சரியா 584 நாட்களுக்கு ஒரு முறை வீனஸ் கிரகம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து உதயமாகிறத பக்காவா நோட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்ப? டெலஸ்கோப் இல்லாத காலத்திலேயே. அப்படின்னா அவங்க அறிவாளியா, நாம அறிவாளியா? நீங்களே காமெண்ட் பண்ணுங்க. தொல்லியலாளர் டாக்டர் எட்வின் பான்ஹார்ட் மாயன்களின் பழனியை 25 வருடங்களாக ஆராய்ச்சி பண்ணிட்டு வராரு. இந்த உலகத்திலேயே ஏன்ஷியன்ட் மாயன் லாங்குவேஜ் படிக்கக்கூடிய வெகு சிலரில் இவரும் ஒருத்தர். மாயன்களோட நம்பர் சிஸ்டம் பற்றியும் மாடர்ன் ஹியூமன்ஸான நாம பயன்படுத்துற நம்பர் சிஸ்டம் பற்றியும் இவர் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த எக்ஸ்பிளனேஷனை முடிஞ்ச அளவுக்கு கூர்மையா கவனிங்க மக்களே. நாம பயன்படுத்துற எண்களின் முறை பேஸ் 10 டெசிமல் சிஸ்டம், அதாவது 0 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தமா 10 எண்களை வச்சு தான் நாம கால்குலேஷன் பண்றோம். ஆனா மாயன்ஸ், அதாவது நம்முடைய குமரிக்கண்ட தமிழர்களுடைய வம்சாவளிகள் பேஸ் 20 நம்பர்ஸா பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது அவங்களோட கணக்கு முறையே வேற, அதன் அடிப்படையில் அவங்க உருவாக்கிய அறிவியல் முறைகளும் வேற. ஆனா இந்த விஷயம் தெரியாத நம்ம உள்ளூர் பகுத்தறிவுவாதிகளும் நவீன அறிவியலாளர்களும் பண்டைய கால மக்களை அறிவியல் தெரியாத நாகரிகமற்றவர்கள்னு உருண்டுட்டு வராங்க. நிஜத்துல மாடர்ன் ஹியூமன்ஸ் ஆன நாம தான் தற்குறிகளாகவே இருந்திருக்கோம், தற்குறிகளாகவே இன்னுமே வாழ்ந்துட்டு வரோம். தங்களோட மொழியை மார்ஸ் கோட் மூலமாகவும் எண்களை உள்ளடக்கியும் வேற மாதிரி அட்வான்ஸ் லாங்குவேஜா உருவாக்கி வச்சிருக்காங்க. 10 டிஜிட்டை பயன்படுத்தி நம்மளால இன்டர்நெட்டா கால்குலேட் பண்ண முடியும். ஆனா மாயன்ஸ் அந்த கால்குலேஷனை வெறும் 3 டிஜிட்டை பயன்படுத்தி முடிச்சிருவாங்க. மாயன்கள் இந்த அதிநவீன கணித முறையை கவுண்ட் பண்ண மட்டும் பயன்படுத்தல, 90% ஸ்பேஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ்க்காக தான் பயன்படுத்தி இருக்காங்க. சூரியன், சந்திரன், வெள்ளி, சனி, புதன் ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தையும் அதையும் தாண்டியும் கணக்கு பண்ணியிருக்காங்க. மிக துல்லியமா, நம்மள மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் இல்லாம. இந்த கணித முறை தெரியாததால தான் நம்மால இது மாதிரி பிரம்மாண்டமான கோவில்களையும் உருவாக்க முடியல, பிரமிட்களையும் உருவாக்க முடியல. மாயன் இனத்தின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புனா அது நேரத்தையும் காலத்தையும் கணக்கு பண்ணும் முறை தான். மாடர்ன் ஹியூமன்ஸான நாம 365 நாட்களை ஒரே கேலண்டர்ல பயன்படுத்துறோம். பட் மாயன்ஸ் 365 நாட்களை கணக்கு பண்ண ஒரு கேலண்டர், 260 நாட்களை கணக்கு பண்ண ரிச்சுவல் கேலண்டர், பூமியின் பிரெசஷன் சைக்கிளை கணக்கு பண்ண மிக நீண்ட கணக்கு முறை கொண்ட லாங் கேலண்டரையும் பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது 26,000 ஆண்டுகளை தாண்டியும் கணக்கு பண்ண உண்டாக்கப்பட்டது தான் இந்த லாங் கேலண்டர். ஆக ஒட்டுமொத்தமா மாயன்ஸ் 3 விதமான நாட்காட்டியை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த 3 நாட்காட்டியையும் பயன்படுத்தி எதிர்காலத்தில் வரப்போற முக்கியமான நாட்களை முன்கூட்டியே குறிச்சு வச்சிருக்காங்க. இதைத்தான் இப்ப நாம பஞ்சாங்கம்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய குமரிக்கண்ட தமிழர்கள் அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு கண்டிப்பா தெரியல. மாயன்ஸோட முக்கியமான மற்றும் பிரம்மாண்டமான நாட்காட்டினா அது லாங் கவுண்ட் கேலண்டர் தான். இதை பயன்படுத்தி காலத்தை முன்னோக்கி பார்க்கலாம், பின்னோக்கி பார்க்கலாம், எல்லையற்ற காலத்தையும் இதை பயன்படுத்தி நம்மளால பார்க்க முடியும். நான் கேலண்டர் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், டைம் டிராவல் பத்தி பேசலன்றதை புரிஞ்சுக்கோங்க. 1 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல, 100 வருஷம் இல்ல, 1000 வருஷங்களை நாம பார்க்கலாம் இந்த லாங் கவுண்ட் கேலண்டரை பயன்படுத்தி. குறிப்பிட்ட இந்த பிக்சர் நவீன மனிதர்களான நம்முடைய ஆரம்பம் கிமு 3114ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க மாயன்ஸ். 100 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அறிவியலாளர்களால ஏன் மாயன்ஸ் கிமு 3114ஆம் ஆண்டு தான் நவீன மனிதர்களான நம்முடைய வாழ்க்கை தொடங்குவதாக மாயன்கள் குறிப்பிட்டிருக்காங்கன்னு இன்னி வரைக்குமே விளக்க முடியவே இல்லை. இந்த சிம்பிள்ஸ் எந்தெந்த காலத்தை குறிப்பிட்டு வரையப்பட்டிருக்கு, நீங்க ஆராய்ச்சி பண்ணதுல கிடைச்ச டேட்ஸ் என்னன்னு கிரஹாம் கேட்கிறாரு. அதுக்கு டாக்டர் எட்வின் ஒரு டிராயிங் கிமு 33,000 வருடங்களுக்கு முன்பும் குறிப்பா இன்னொரு டேட்டட் டிராயிங் 5 மில்லியன் வருடங்களுக்கு முன்பிருந்த காலத்தையும் குறிப்பிடுவதா சொல்றாரு. அதாவது 50 லட்சம் வருஷத்தை பின்னோக்கி உருவாக்கி இருக்காங்க மாயன்ஸ். மாயன்கள் குறிச்சு வச்சிருக்க எல்லா நாட்காட்டியிலையும் எல்லா சிம்பிள்ஸ்லையும் முக்கியமானது வீனஸ் கிரகம். பெரும்பாலும் வீனஸை இவங்க மறக்காம எல்லா இடத்துலையும் மேற்கோள் காட்டுறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா அந்த வீனஸ் தான் அவங்க கும்பிடுற குல்குல்கன், அதாவது அவங்களுடைய குலசாமி கோச்செங்கோன் கடவுள். லிட்ரலி இப்போ நாம கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ்ல யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறத மாயன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இல்லாமலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லட்சணத்துல முன்னோர்கள் முட்டாள்கள்னு வேற சில கோமாளிகள் உளறிட்டு சுத்துறாங்க இன்னி வரைக்குமே. 2012 மிகப்பெரிய சம்பவம் நடந்தது, எல்லாருக்குமே தெரியும். 2012 உலகமே அழிய போகுதுன்னு மாயன்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பல வதந்திகள் வந்துச்சு. உண்மையாவே மாயன்ஸ் அப்படி குறிப்பிடவே இல்லை. மாயன்ஸ் பூமி அழிய போறதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொன்ன எல்லாமே சுத்தமான
முக்கியமான உருட்டு. மாயன் கேலண்டர்ஸ் இந்த பூமியில் நடந்த பேரழிவையும் மறுபடியும் பூமி அந்த பேரழிவிலிருந்து புதுப்பாதையை நோக்கி பயணிக்கிறதையும் மறுபடியும் பேரழிவுகள் எப்ப நடக்கும்னு ஏற்கனவே நடந்த பேரழிவுகளையும் விளக்கி சொல்லியிருக்காங்களே தவிர பூமி 2012 டிசம்பர் மாதம் அழிஞ்சிடும்னு அவங்க எங்கேயுமே குறிப்பிடவே இல்லை. மாறாக என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா 2012ஆம் ஆண்டிற்கு பிறகு பூமியின் எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை சீற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சு 2080ஆம் ஆண்டளவில் பூமி மீண்டும் பிரளயத்தை சந்தித்து பின்னர் பூமி மறுபடியும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்னு மாயன்ஸான நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க. மாயன்ஸ் மாதிரி அண்டத்தையும் நட்சத்திரத்தையும் கிரகங்களையும் ஆராய்ச்சி பண்ணா இது எல்லாம் நாம முன்கூட்டியே கணிச்சு இதிலிருந்து தப்பிக்க முடியும்னு சில நவீன அறிவியலாளர்களே சொல்றாங்க. டாக்டர் எட்வின் பழனியில் இருக்கும் ஒரு கட்டடத்துக்குள்ள இருக்க மிக முக்கியமான சுவர் ஓவியத்தை காட்டுறாரு. மாயன்களுடைய 3 கேலண்டர் எப்படி பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சரை காட்டுதோ அதை விட பிரம்மாண்டமான விஷயத்தை இந்த சுவர் ஓவியம் நமக்கு காட்டுது. அதுதான் இறந்த பின் நடக்கும் நிகழ்வு. இந்த ஓவியத்துல பழனியை கண்டுபிடித்த, அதாவது பழனியை உருவாக்கிய மன்னனான பகல் தன்னுடைய கண்களை மூடி சடங்குகளுக்கு உண்டான ஆடைகளை அணிந்து ஒரு பக்கமோ மறுபக்கம் அவருடைய மகன் கண்பலமோ இருக்காங்க. கண்பலம் தான் அடுத்த அரசன்னு அவன் 6 வயசுல இருக்கும் போதே அவனுடைய அப்பா பகல் அரசுரிமை தந்துடுறாரு. ஆனா 80 வயசு வரைக்கும் இவரோட அப்பா பகல் சாகல. 48 வயசு வரைக்குமே தன்னோட அப்பாவுக்கு கீழே தான் வேலை பார்க்கறாரு கண்பலம். ராஜராஜனுக்கு ராஜேந்திரன் துணையா இருந்த மாதிரி இவரும் துணையா இருந்திருக்காரு. இந்த பிக்சர்ல இவர் தன்னோட அப்பாவுக்கு இறுதிச் சடங்கு செஞ்சு அவரை அடுத்த உலகத்துக்கு வழி அனுப்பி வைக்கிறது தெரிய வருது. அதுவும் மாயன்களின் சூரிய கடவுள் மத்தியில் உடலை விட்டு உயிர் அண்டம் நோக்கி பயணிப்பதை செம்ம அழகா உருவாக்கி வச்சிருக்காங்க. மாயன்களை பொறுத்த வரைக்கும் மில்கிவே கேலக்சி ஆன்மாக்கள் செல்லும் வழியாக இருப்பதாக அவங்க வழி வழியா இந்த பாரம்பரியத்தை பின்பற்றி வந்திருக்காங்க. இந்த அறிவையெல்லாம் மாயன்ஸ்க்கு அவர்களுடைய முன்னோர்களிடமிருந்து வந்ததுன்னு சொல்றாரு கிரஹாம் ஹான்காக். அதுவும் இல்லாம டாக்டர் பான்ஹார்ட்டும் அதை தான் சொல்றாரு. அதாவது மாயன் இனத்தை உருவாக்கிய கோச்செங்கோன் என்ற குமரி தமிழனிடமிருந்து இந்த பழக்க வழக்கங்கள் வந்ததுன்னு சொல்றாரு. மாயன்களை பற்றியும் அமெரிக்காவில் இன்னும் பல நாகரிகங்களை உருவாக்கியவர்களை பற்றியும் தெரிஞ்சுக்க நாம ஏற்கனவே பார்த்த ஸ்வராஜு பாய்ச்சுனா இடத்துக்கு போவோம் வாங்க. இந்த சிம்பிள்ஸை டீகோட் பண்ணா தான் இதை வரைஞ்சவங்க எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு அறிவாழ்ந்தவங்கன்னு பல விஷயத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும்னு டாக்டர் கிறிஸ்டோபர் டேவிஸ் களத்துல இறங்குறாரு. பரமபதம் மாதிரி இருக்க இந்த படத்தை தான் இவர் முதல்ல டீகோட் பண்ணாரு. இந்த ஓவியத்தின் மூலமா சூரியனின் செயல்பாடுகளை கணக்கு பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு டாக்டர் டேவிஸ். அதுவும் கிமு 13,000 வருடங்களுக்கு முன்பு இருந்த சூரியனின் நகர்வுகளை இதில் வரைஞ்சு வச்சிருக்காங்கன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. சூரியனால் பூமியில் உண்டாகும் சங்கராந்தி மற்றும் உத்தராயணத்தை குறிக்கவே இந்த ஓவியத்தை பயன்படுத்தி இருக்காங்க. இங்கு வாழ்ந்தவங்க முன்னெடுத்த மிகப்பெரிய சயின்டிபிக் ப்ராஜெக்ட்ல இதுவும் ஒண்ணுன்னு கிறிஸ்டோபர் டேவிஸ் சொல்றாரு. மறுபடியும் கிரஹாம் கரெக்டா ஒரு விஷயத்த சொல்றாரு. முன்னொரு காலத்தில் நாகரிகத்தில் உச்சம் பெற்று கடலை ஏரி போல் கையாண்ட அறிவார்ந்த இனமே அமெரிக்கா மட்டுமில்ல உலகம் முழுக்க பல நாகரிகங்களை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் அறிவியலாளர்கள் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு அப்படியொரு அறிவார்ந்த இனம் இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு கிடைச்ச அறிவியல் ஆதாரங்களும் தொல்லியல் ஆதாரங்களுமே நம்மை விட அறிவிலும் தொழில்நுட்பத்திலும் உயர்ந்து விளங்கிய இனம் இருந்ததை உறுதிப்படுத்துகிறதுன்னு சொல்றாரு. அதனால ஓப்பன் மைண்டோட இதையெல்லாம் அறிவியலாளர்கள் மறு ஆய்வு செய்யணும்னு ஏன்ஷியன்ட் அபாகலிப்ஸ் சீசன் 2 ஃபினாலியை முடிக்கிறாரு. இன்னும் அடுத்தடுத்து வெளிப்படக்கூடிய ஆதாரங்கள் அந்த இனம் தமிழினம் தான் நமக்கு உறுதிப்படுத்தும் மக்களே. அந்த ஆதாரங்களை பூமியை வெளிப்படுத்தும் வரை நாம காத்திருப்போம். Until then, stick with me on my social media handles. arigato மக்களே. மக்களுக்காக உழைக்கிறதா லட்சியம். பேரையும் புகழையும் தேடி அலையறதில்ல.